இங்க நிறைய பேர் டயட்ல இருக்கீங்களாமே? என்னங்க 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணுமா? யாரோ ஒருத்தன் கிளப்பி விட்டுருக்கான். ஒரு கனவு கண்டால் அதில் தினம் முயன்றால் ஒரு நாள் அந்த கனவு ஜெயிக்கும். ஏஆர் ரஹ்மான் பாடல் மாதிரி முதல் தடவை கேட்டவொடனே பிடிக்காத மாதிரியே இருக்கும். 3 தடவை கேட்டவொடனே பைத்தியம் பிடிச்சாம வேற எதையுமே கேட்க முடியாது. யாழ்ப்பாணத்திலிருந்து உங்களை பிரித்து விட்டார்கள், இந்தியாவிலிருந்து உங்களை பிரித்து விட்டார்கள், இங்கே வந்து விட்டீர்கள். உங்களிலிருந்து யாழ்ப்பாணத்தை பிரிக்க முடியுமா? உங்களிடமிருந்து இந்தியாவை பிரிக்க முடியுமா? ஆஸ்திரேலியாவுக்கு வரணும்னு எனக்கு ஒரு கனவு. ஆஸ்திரேலியாவுக்கு 4வது தடவையா வரணும்னு எனக்கு ஒரு கனவு. ஏன் இருக்கக்கூடாது? ஏன் இருக்கக்கூடாது? இதற்கு பிறகு இவர்களால் அநேகமாக பேச முடியாது என்று எத்தனை யூடியூப்கள் என்னை பற்றி சொல்லி அவங்க வியூவர்ஷிப்பை ஜாஸ்தி பண்ணாங்க. இனிமேல் பாரதி பாஸ்கரால் பேச முடியுமா? இவனுக்கு வியூ வரத்துக்கு அதை நான் பார்க்கல. ஏன்னா நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் பார்த்துருப்பார்ல, என் பிள்ளை பார்த்துருக்கோம்ல, எங்கள் அக்கா பார்த்துருப்பாங்கல்ல, எப்படி எழுதிருப்பாங்க அவங்க. யூ மஸ்ட் விஷுவலைஸ் யுவர் ட்ரீம்ஸ். உங்கள் கனவுகள் நடப்பதாக நினைத்து நீங்கள் பாருங்கள். பிரபஞ்சம் உங்கள் கோரிக்கைக்கு செவி சாய்க்கும். அப்ப மெல்பர்ன்ல வந்து பேசுறதா கனவு கண்டேன். உங்கள் மனதுக்கு நீங்கள் நினைப்பதை விட அதிக சக்தி இருக்கிறது. விசையொரு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன். SGF Fresh Produce presents Agni Sira Guhal, co-sponsored by Hansen Medical Center. அன்பு நிறைந்த மெல்பர்ன் வாழ் தமிழ் சொந்தங்களே, எனக்கு முன்பு இந்த அவையை கலகலப்பாக்கிவிட்டு மெயின் ரோடிலே போனாலும் அவ்வப்போது சைடு ரோடிலே தாவி ஓடிய லாரி போல பேசிய அன்பு தம்பி ஈரோடு மகேஷ் அவர்களே, நமக்கான கடமை என்ன, நம்முடைய பாதை என்ன, செல்ல வேண்டிய வழி என்ன என்பதை மிக துல்லியமாக நமக்கு இங்கே விவரித்து சொன்ன மரியாதைக்குரிய பெரியவர் அப்துல் ஹமீத் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை வழங்குவதன் மூலமே நிறைய திருக்குறள்களையும் கம்பராமாயண பாடல்களையும் நமக்கு எடுத்து சொன்ன அன்பு சகோதரர் ஐயா அவர்களே, தமிழ் பள்ளி நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா சிவசுதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நம் அத்தனை பேரையும் இங்கே சந்திக்க வைத்திருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர் ஆசாத் அவர்களே, ஆஸ் தமிழ் டிவியை சார்ந்த அனைத்து சொந்தங்களே, ரொம்ப சிறப்பாக நான் வந்ததிலிருந்து என்னை அவங்க வீட்டில் தங்க வைத்து அவர்களுடைய குடும்ப உறுப்பினர் போல பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய அன்புக்குரிய சகோதரர் இளங்கோ அவர்களே, அகிலா அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற என்னுடைய தோழி சவிதா அவர்களே, எங்கள் குழந்தை சௌமியா அவர்களே, மற்றும் இங்கே வந்து இத்தனைக்கு பிறகும் கூட நேரம் 8:45 தொட்ட பிறகும் கூட இன்னமும் காத்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய நண்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள். எத்தனை நேரம் இருக்கலான்னு இருக்கீங்க? ஏன்னா நான் முதலே கேட்டுக்கிறது, அதை சில ஊரில் எவ்வளோ நேரம் வேணால் பேசுங்கம்பாங்க, நம்ம சந்தோஷமாக சிரிச்சோன்னா நாங்கள்லாம் 10 நிமிஷத்தில் போயிடுவோம்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது கம்பல்ஷன் இருக்கா? சரி, ஓகே, ஒரு 45 நிமிடம் பரவாயில்லையா, பேசலாமா? சரி, அந்த ஒரு பிள்ளைக்கு பிடிக்கல. அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல்ல இங்கே நிற்கிறேன். எல்லாரும் பேசியாச்சு. மகேஷை பாருங்க, நல்லா சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்குறாப்புல.
இப்படித்தான் நாம் பேசிட்டு அடுத்த பேச்சாளர் மேடைக்கு வரும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். எல்லா நிகழ்ச்சியும் முடிந்து விட்டது, எல்லா விருதுகளும் வழங்கப்பட்டு விட்டது. அதனால் நான் நினச்சேன், கிட்டத்தட்ட நான், ஆசாத், இந்த மைக்குக்கான சொந்தக்காரர் 3 பேர் தான் இருப்பாருன்னு நினச்சேன். ஆனால் இத்தனை பேர் இருப்பது மன நிறைவே அளித்திருக்கிறது. ஒரு முறை எங்கள் நடுவர் சாலமன் பாப்பையா கிட்ட சமீபத்தில் ஒரு நேர்காணலில் நிறைய கேள்வி கேட்டாங்க. வழக்கமாக கேட்குற ஒரு கேள்வி, ஐயா நீங்கள் நிறைய நாட்டுக்கு போயிருக்கீங்க, எந்த ஒரு நாட்டுக்காவது திரும்ப போகிற வாய்ப்பு கிடைக்கணும்னா எந்த நாடுன்னு சொல்லுவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அது யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் கூட பார்க்கலாம். நான் கூட அநேகமாக யுஎஸ்ன்னு சொல்லுவார்னு நினச்சேன்னா அவருடைய உறவுக்காரங்கள் எல்லாமே கூட இருக்காங்க. அவர் உடனடியாக சொன்ன பதில், ஒருவேளை வாய்ப்பு கிடைத்து எனக்கும் பயணம் செய்ய முடிந்தால் நான் வர விரும்புகிற நாடு ஆஸ்திரேலியா என்று எங்கள் நடுவர் சொன்னார். அதில் இந்த மெல்பர்ன் மலர் போல் மெல்லிய மலரா அந்த பாட்டின் மூலமாக மெல்பர்னை அறிந்த எங்கள் தலைமுறை நேரையே வந்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் உங்கள் ஊருக்கு வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் எனக்கு பயமாக இருந்தது. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாம், உங்களுக்கெல்லாம் கூட அந்த வழக்கம் இருக்கும், வெளிநாடு போகிறதுனா வீட்டில் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட விழுந்து வணங்கிட்டு கிளம்புவோம். அது ஒரு வழக்கம். அப்போ எங்கள் வழக்கப்படி ஒன்று விபூதி வைப்பாங்க, இல்லை குங்குமம் வைப்பாங்க, நல்லா பத்திரமா போயிட்டு வாங்கம்பாங்க. சில சமயம் என்ன செய்வாங்க, இந்த காற்று கருப்பு அண்டாமல் இருக்கணும்னு வேப்பலையை தலையில் வைப்பாங்க. அது நம்ம ஊர் காற்று கருப்புனா சமாளிச்சுக்கலாம், வெள்ளைக்கார காற்று கருப்பு அண்டக்கூடாது. உங்கள் ஊருக்கு பூ வச்சுக்கிட்டு வந்தாலே 1 லட்சம் ரூபாய் ஃபைனாமே. நான் பாட்டுக்கு வேப்பிலையோட சந்தோஷமாக வந்துட்டேன்னு வைங்க, ஆசாத் ஆள் காணாமல் போயிடுவார். அதனால் நல்லா எல்லாம் தரோவாக செக் பண்ணிட்டு தாங்க வண்டி ஏறினோம். அப்புறம் இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் சாப்பாடு கொடுத்தாங்க, அவர்கள் வாழ்க. நல்லா இருந்தது, வேறு எப்படி சொல்கிறது, எல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் பாருங்க, மகேஷை மாத்திரம் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. என்னையும் ஐயாவையும் சுமாராக தான் கவனிச்சாங்க. ஒரு முகராசி வேணும் பாருங்க எல்லாத்துக்கும். அப்புறம் அந்த அந்த சாப்பிட்றோம்ல, அது ஒருவேளை அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி கூட கையில் ஒட்டக்கூடாதுன்னு எல்லாத்தையும் தட்டி கவனமாக உங்கள் ஊருக்கு வந்தேன். உங்கள் ஊரில் எதையும் கொண்டு வரக்கூடாதாமே. அப்புறம் அந்த ஏரோஸ்டர் சொன்னாங்க, ஷூவை நல்லா தட்டிட்டு போன்னு சொன்னாங்க. ஏன்னா எங்கள் ஊர் மண் இங்கே கலந்துடக்கூடாதாம்ல. ஷூவெல்லாம் தட்டி நான் வந்து, மகேஷ் முன்னாடி போகிறாப்புல, நான் பின்னாடி போகிறாப்புல. எங்களுக்கு முன்னாடி ஒரு 100 பேர் போனாங்க. எல்லோரும் நத்திங் டு டிக்ளேர் க்யூவில் போகிறாங்க. 100 பேர் போனாங்க. சத்தியம் நான் சொல்கிறது, 100 பேரையும் அந்த ஆள் ஒன்றுமே சொல்லலை. மகேஷ் என்னையும் பார்த்தோன்னே ரேண்டம் செக்கு திருப்பி விட்டான். நான் எவ்வளவு ஆழமான மன பாதிப்புக்கு ஆளாவேன் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். அப்போதான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது, நான் தான் எல்லாத்தையும் ஊர்லேயே விட்டுட்டு வந்துட்டேனே தவிர மகேஷ் வரல. ஊர்லேருந்து முறுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு, முறுக்கு சிப்ஸ் வேறு எடுத்துகிட்டு வந்துருக்கு. அதுக்கு பிளேனில் வரப்போது என்கிட்ட சொன்னார் மகேஷ், நான் முறுக்கும் சிப்ஸை வச்சுருக்கேன், வேணுமான்னு கேட்டேன். அந்த நேரம் தான் என்ன அடப்பாவி. சரி, மகேஷ் முன்னாடி போயிட்ட அப்புறம் அந்த ஆள் என்னை கேட்டான், ஆர் யூ ட்ராவலிங் டுகெதர்? எனக்கு மனசெல்லாம் ஆசை, நோ. இவரை முன்ன பின்ன என் வாழ்க்கையில் நான் சந்தித்ததே இல்லை அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறதுக்குள்ள அவனே ஒரு முடிவுக்கு வந்து என்னையும் மகேஷோட. அப்போ எனக்கு ஒரே ஒரு மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி கரெக்டாக சொல்லுங்க? முறுக்கு மகேஷ் பொட்டியில் தான் இருக்கு, என் பொட்டியில். ஆனால் வாழ்க்கை சில சமயங்களில் நாம் விரும்பியபடி நடப்பதில்லை. மகேஷோட பொட்டியை ஸ்கேன் பண்ண அந்த ஆள் ஒரு செகண்டு கூட யோசிக்காமல் யூ மே கோன்ட்டு. அடுத்தது எம் பொட்டியில் அதை பார்த்த உடனே பீம் 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 எல்லாம் கத்துது. Did you pack your bag yourself? Pinna, I don't have a wife to pack my bag. I'll have to pack it myself.
இதில் இருக்கிற டு யூ நோ எவ்ரி திங் தட் இஸ் கேட்க கேட்க எனக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. டு யூ நோ வாட் இஸ் இன்சைட்? ஐயா, என் சிற்றறிவுக்கு எட்டியவரை இதில் எந்த போதைப் பொருளும் இல்லை ஐயா அப்படின்னு நல்ல தமிழில் சொன்னால் அவன் புரிஞ்சுக்க மாட்டான்றதுனால எஸ் ஐ நோ வாட் இஸ் இன்சைட். அதுக்கு பிறகு என்னை திறக்க சொல்லி அவனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது நம்ம ஊரில் இருக்கிற குட்டிகூரா பவுடர். இஸ் திஸ் அ காஸ்மெட்டிக்? நான் பின்ன என்னடா மேலே படம் போட்டு இருக்கல ஒரு ஆள் வெள்ளையாக பவுடர் அடிக்கிற மாதிரி என்று சொன்ன பிறகு தான் நாங்கள் வெளியில் வந்தோம். இந்த லட்சணத்தில் நாங்கள் பிஸ்னஸ் கிளாஸு, ஆனால் விமானத்திலிருந்து கடைசியாக வெளியே வந்தவர்கள் நாங்கள் தான். அவ்வளோ ப்ரிவிலேஜ்டு நாங்கள். அல்ல, உங்கள் ஊருக்கு நான் வரத்துக்கு பயப்பட்டதில் ஒரு நியாயம் இருக்குது தானுங்க. ஆனால் நல்ல ஊருங்க, அருமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, தெருவெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும். எங்கள் ஊரில் பாருங்கள், டமுக்கு டமுக்குன்னு ஜனம் குறுக்க ஓடும். உங்கள் ஊரில் ஒரு ஜனம் குறுக்க வர மாட்டேங்க. இந்த ஊரில் மாத்திரம் நீங்கள் கார் ஓட்டி பழகிருந்தீங்கன்னு வைங்க, நம்ம ஊரில் கார் ஓட்டினா அவ்வளவுதான். ஐயோ, எல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் ஏதோ ஹே ஃபீவர்னு ஏதோ வருதாமே. எதுங்க? இருங்கய்யா, வரையா. வேதனைகளை ஒரேடியாக சொல்ல முடியாது, ஒன்றொன்றாக சொல்ல வேண்டும், பொறுமையாக இருக்கணும். இது வேற ஒன்று குறுக்க வருது. குட்டிக்குறை போடுற பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஹே ஃபீவர்னு ஏதோ வருதாமே. ஒன்றுமே இல்லைன்னா கூட அது என்ன போலன் கிரெயின்ஸ்லேருந்து உங்களுக்கெல்லாம். நாங்களாம் கூவத்துக்கு பக்கத்துலேயே இருக்கோம், ஒரு அலர்ஜி எங்களுக்கு கிடையாது. அங்கேயே இருப்போம் நாங்கள். எவ்வளோ கொசு எங்களை கடிக்குது, சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்போம். நீங்கள் பூவில் இருக்கிற மகரந்தக தூவலினுடைய வாசனை வந்தாலே உங்களுக்கு அலர்ஜி வந்துடுமா? இல்லை மேட்டுக்குடி மக்கள். இவ்வளவு வேதனைகளை தாண்டி நான் வந்ததனால் என்னுடைய நண்பர் இளங்கோ அவர்கள், நான் கொஞ்சமாவது ஒரு நாளாவது நான் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி நேத்திக்கு கிரிக்கெட் மேட்சுக்கு எனக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். இளங்கோ என்கிட்ட கேட்டார். இளங்கோ, அவங்க மோகன் எல்லாரும் என்கிட்ட கேட்டாங்க, சென்னையில் தானே இருக்கீங்க, சென்னையில் முன்ன பின்ன கிரிக்கெட் மேட்ச் பார்த்துருக்கேன், சேப்பாக்கத்துக்கே நான் போனதில்லை, அதனால் நான் ஊரில் போய் எப்படிலாம் சொல்லலாம். எம்சிஜிக்கு நான் போனேன்னு அங்கே வெளியிலே நான் ரொம்ப நடக்கணும்ல, நடக்கிறதுலேருந்து வீடியோ எடுத்துக்கிட்டே வராங்க. இதோ இங்கே வேறு எடுக்கிற மாதிரி எடுத்து அந்த போய் உட்கார்ற மட்டும். அப்புறம்தான் மேட்சை நான் பார்த்தேன். இந்த மேட்சுக்கு நான் போகாமலே இருந்திருக்கேன். நான் ஊர்லேருந்து கிளம்பி இங்கே வர்ற மட்டும் ஒரு ஃபோன் கூட பண்ணாத என்னுடைய பொண்ணு மேட்ச் பாதி நடக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணான். பாசத்தினால பண்ணுறான்னு நானும் நம்பி காலை எடுத்து, சொல்லுடா கண்ணுன்னு, உன்னை யார் மேட்சுக்கு போக சொன்னதுன்னு கேட்டேன். ஒழுங்கா விளையாடி இருந்த எல்லாரும் உன்னை பார்த்து தான் சரியாக விளையாடாமல் விட்டுட்டாங்க. அசனா, அது உண்மைதான். ஆனால் ஆஸ்திரேலிய வீரர்கள் என்னை பார்த்து ஊக்கம் பெற்றுதானே நேத்திக்கு அவ்வளோ நல்லா விளையாடினாங்க. இதில் எல்லாத்தையும் மன்னிக்கலாங்க வாழ்க்கையில், பூம்ரா பண்ண கொடுமையை மன்னிக்க முடியல. நேரடியாக நாங்கள் பார்த்தோம். அதாவது இந்த வாழ்க்கையை வெறுத்து சில பேர் போவாங்கள்ல, துறவரம் மேற்கொள்வாங்கல்ல, அவங்க எப்படிங்க போவாங்க? துறவரம் மேற்கொள்கிறவங்க எப்படிங்க போவாங்க? கையில் இருக்கிற ஊசியை கூட தூக்கி போட்டுட்டு போனார். காதருந்த ஊசியும் வாராது கான். அது மாதிரி தன்னோட விக்கெட்டை தூக்கி அவர் கையில் கொடுத்துட்டு அறுதி பாண்டியா வெள்ளம் உள்ள வந்தார். இத்தனை கொடுமைகளையும் பொறுத்து கொண்ட பிறகும் இந்த மேடைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்றால் என்னுடைய ஒரே தைரியத்தை நீங்கள் பாராட்ட வேண்டும். அன்பர்களே, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். கனவுகளை பற்றி பேச சொல்லி ஆசாத் என்கிட்ட சொன்னார். நான் அதை பற்றி பேசலான்னு தான் வந்தேன். ஆனால் மகேஷனுடைய பேச்சில் நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டேன். நேர போகிற லாரி அப்பப்போ குறுக்க பாஞ்சு போன மாதிரி
கொஞ்சம் இந்த பேச்சு கனவுகளிலிருந்து நடுவில் குறுக்க குறுக்க பாய்ந்தால் நான் பொறுப்பல்ல, மகேஷ் தான் பொறுப்பு. கனவுகள் இல்லாவிட்டால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ முடியாது என்பது என்னுடைய கட்சி. எதிர்கட்சியே இல்லை, அதனால தைரியமாக சொல்லணும். 10 ராஜாக்களை சமாளித்தவர் 10 ராஜாக்களை சமாளித்தவர்னு அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒரு ராஜாவை சமாளிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு. 10 ராஜாக்களை சமாளிக்கலாம், சில சமயத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறவர்களை சமாளிக்கவே முடியாது. இவரை சொல்லல, பொதுவாக சொன்னேன். மெல்பர்னில் யாரையும் நான் சொல்றதில்ல பாருங்க. எனக்கு ஹே ஃபீவர் வந்துட்டு அப்புறம் யாரு காப்பாற்றுவாங்க? தனக்கான உணவு இல்லாவிட்டால் கூட வாழ்ந்து விட முடியும், தன்னுடைய கனவுகள் இல்லாவிட்டால் மனிதர்களால் வாழ முடியாது என்று நான் நினைக்கின்றேன். நம் ஒவ்வொருவரையும் செலுத்தி கொண்டிருப்பது ஏதோ ஒரு கனவு. எனக்கு ஒரு கனவு கூட இல்லைங்க அப்படின்னு உங்களில் யாராவது ஒருவர் சொன்னால் அவரை கொஞ்சம் எச்சரிக்கையோடு நீங்கள் அணுகணும். எல்லாமே நடந்துருச்சுன்னோ எதுவுமே நடக்கலைன்னோ 2 எக்ஸ்ட்ரீம்ஸுக்கு நடுவில் 2 முனைகளுக்கு நடுவிலே இருப்பவர்கள் தான் நாம் எல்லாரும். எத்தனை வயதானால் என்ன, கனவுகளுக்கு என்ன பஞ்சம்? நம்முடைய இளமையிலே நமக்கு இல்லாத கனவா? நான் முத்துக்குமாரினுடைய அபாரமான ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வருகிறது. கவிதையெல்லாம் சொல்கிற அளவு மூடில் இருக்கீங்களா? இல்லை ரொம்ப நேரம் அரிச்சு இந்த நேரம் தான் கவிதை வேறையா சொல்லலாமா? பிள்ளைங்கள்லாம் அரிச்சு பிழுங்குது, 2-3 விளையாடுதுங்க. இந்த கவிதையை சொல்கிறேன், ஒன்றும் கோனார் நோட்ஸே வேணாங்க, பொழிப்புரை இல்லாமல் புரியக்கூடிய கவிதை. மழை பெய்யாத நாளிலும் மஞ்சள் குடையுடன் வரும் ரோஜா பூ மிஸ். 5ஆம் வகுப்பு ஏ பிரிவு மாணவர்களிடம் கேட்டார், படித்து என்னடா ஆக போறீங்க? இது மட்டும் ஓகே தானே, புரியுது தானே? சரி. மழை பெய்யாத நாளிலும் மஞ்சள் குடையோடு வருகின்ற ரோஜா பூ மிஸ் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு மாணவர்களிடம் கேட்டார், படித்து என்னடா போறீங்க? வனிதாவும் கிரிஜாவும் கோரஸாக டாக்டர் என்றார்கள். முதல் வரிசையை யாருக்கும் விட்டு கொடுக்காத வனிதாவும் கிரிஜாவும் டாக்டர் என்று சொன்னார்கள். இன்றைக்கு ரேஷன் கடை வாசலிலே வனிதாவையும் தலையில் செருகிய சீப்போடு பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிய கிரிஜாவையும் எப்போதாவது பார்க்க நேரிடுகிறது. என்ஜினியர் என்று சொன்ன ஏ ரமேஷ்குமார் பாதியில் கோட்டடித்து பட்டுத்தறி நெய்ய போய்விட்டான். எங்க அப்பாவினுடைய இரும்பு கடையை நான் பார்த்து கொள்ள போகிறேன் என்று சொன்ன கிரி இன்றைக்கு நியூ ஜெர்சியில் அணு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறான். புரியுதானே? எங்க அப்பாவின் இரும்பு கடையை நான் பார்க்க போகிறேன் என்று சொன்ன கிரி நியூ ஜெர்சியில் அணு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றான். பைலட் ஆக போகிறேன் என்று சொல்லி ஆச்சரியத்தில் ஆழ்த்திய ராஜேஷ்குமார் இன்றைக்கு ஏதோ ஒரு அலுவலகத்தில் கடைநிலை ஊழியராம். கடைநிலை ஊழியர்னா பியான், அந்த மாதிரி கடைநிலை ஊழியராம். நான் மருத்துவராக போகிறேன் என்று சொன்ன நானும் சினிமாவுக்கு பாட்டு எழுத வந்துவிட்டேன். நான் முத்துக்குமார் தன்னை பற்றியே சொல்கிறார். மருத்துவராக போகிறேன் என்று சொன்ன நானும் சினிமாவுக்கு பாட்டு எழுத வந்துவிட்டேன். ஆசிரியராக போகிறேன் என்று சொன்ன குண்டு சுரேஷ் மாத்திரம் அதே பள்ளியில் 5ஆம் வகுப்பு ஆசிரியராகிவிட்டான். மாப்பிள்ள சொன்னபடியே செஞ்சது நீ ஒருத்தன் தாண்டா என்றேன். சாக்பீஸ் ததும்புகின்ற விரல்களை தட்டி கொண்டு சுரேஷ் என்னிடம் சொன்னான், ஆனா நான் எந்த பிள்ளையும் கேட்கறதில்ல படிச்சு என்னாக போறேன்னு என்று சுரேஷ் சொன்னான். நான் முத்துக்குமாரை மறக்க முடியுமா? அவருடைய கவிதைகளைத்தான் மறக்க முடியுமா? இதுதான் வாழ்க்கை. ஆரம்பத்திலே கண்ட கனவுகள். பெரும்பாலும் இந்த கனவுகளை தீர்மானிப்பது நாம் பார்த்த யாரோ ஒருவர். சென்னையிலே ஜெம்ஸ் ஹாஸ்பிட்டல்னு ஒரு இருக்கு, அந்த மருத்துவமனை கோயம்புத்தூர்ல இருக்கு. ஒருவேளை உங்களில் சில பேர் கேள்விப்பட்டு இருக்கலாம். அந்த மருத்துவமனையை அதனுடைய சொந்தக்காரர், அதனுடைய நிறுவனர் டாக்டர் பழனிவேலு என்கிறவர். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை 2 வரிகளில் சொல்கிறேன். அவர் ஈரோடுக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் விவசாய கூலியாக இருந்தவர். விவசாய கூலினா தெரிந்தானே, விவசாய கூலியாக இருந்தவர். குடும்பத்தில் பிழைக்க வழியே இல்லைன்னு மலேயாவுக்கு போனாங்க. அப்போ மலேசியா கூட கிடையாது, அது பேர் மலேயா. மலேயாவுக்கு பிழைக்க போனார்கள்.
அப்பாவும் அம்மாவும் வயல்ல கூலி வேலை செய்ய பழனிவேலு என்கின்ற அந்த சிறுவனால் படிக்க முடியவில்லை. அவரும் வயலில் வேலை செய்கிறார். கிட்டத்தட்ட 4 வருஷம் படிப்புக்கு தடை. அப்புறம் திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து இவர் ஸ்கூலில் போய் கேட்குறாரு, என்னை சேர்த்துக்குங்க. எப்படிப்பா உன்னை சேர்த்துக்க முடியும்? நீ இங்கேருந்து விட்டுட்டு போயிட்டா 4 வருஷம் ஆச்சு, உன் வயசு அடுத்த கிளாஸில் போடுறதுக்கு சரியில்லை, சேர்க்க முடியாதுன்னு. அவர் என்ன செய்வாரா, அந்த சின்ன வயது தானே, ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடத்துக்கு போய் தலைமை ஆசிரியர் முன்னாடி நின்றுட்டு, ஐயா என்னை சேர்த்துக்குங்க, முடியாதுப்பா வந்துடுவார். தொடர்ந்து 1 வருஷம் இப்படி செஞ்சுருக்கார். அந்த தலைமை ஆசிரியர் பரிதாபப்பட்டு யாரையோ பார்த்து ஏதோ சர்டிஃபிகேட் வாங்கி இவரை வகுப்பில் சேர்ந்திருக்கார். இவரோட வகுப்பில் படித்த மாணவர்கள்லாம் இவரோட 4 வயசு கம்மி. அவங்களோட சேர்ந்து படிச்சிருக்கார். படித்து முடித்து அப்போ SSLC தான் பள்ளி இறுதி தேர்வு, அதை முடித்து எப்படியோ பாடுபட்டு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் வாங்கினார். அந்த குடும்பம் டாக்டர்ஸை இல்லை, பட்டதாரிகளை கூட பார்க்காத ஒரு குடும்பத்தில் ஒரு மருத்துவர். அவரை நானும் ராஜா சாரும் நேர்காணல் செஞ்சோம். எப்படி சார் டாக்டர் ஆனும் தோணுச்சு? நம்மை சுற்றி இருக்கிற சூழலை பார்த்து தானே கனவுகள் வரும். உங்கள் சூழலெல்லாம் விவசாய கூலிகளாக இருந்தார்கள். டாக்டர் ஆகணும்னு எப்போ கனவு வந்தது? அவர் சொன்னார், ஒரு முறை எனக்கு ஃப்ராக்சர் ஆனப்போ டாக்டரை பார்த்தேன். நான் பார்த்த முதல் டாக்டர் அவர் தான். அவர் போட்டிருந்த வெள்ளை கோட்டு, அவர் பேசின அந்த இங்கிலீஷு, அவர் தொட்ட உடனே என்னோடய வலி சரியான மாதிரி எனக்கு வந்தது. அன்றைக்கி நான் முடிவு பண்ணேன், நான் ஒரு மருத்துவர் ஆகணும். அதுக்கு என்ன படிப்பு படிக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கனவை நான் ஒரு நாள் கூட விடாமல் கண்டேன். ஒரு கனவு கண்டால் அதில் தினம் முயன்றால் ஒரு நாள் அந்த கனவு ஜெயிக்கும். இதுதான் இளமையில் கனவு. அப்படிதானுங்க? இந்த மாதிரி நமக்கெல்லாம் கனவு இருக்கும். இந்த மஞ்சள் குடை விரித்த ரோஜா பூ மிஸ் கேட்ட மாதிரி அந்த கனவில் கரை சேர்ந்தவர்கள் டாக்டர் பழனிவேல் மாதிரி 1000ல் ஒருத்தர் 1,00,000ல் ஒருத்தர் தான். இளமையில் வருகிற கனவுகள் வேற, இளமையில் வருகிற கனவுகள் வேற. அப்படிதானே? நீங்கள் இவ்வளோ நல்லவங்களா மெல்பர்னில் இருக்கிறவங்க? 5 மணிக்கு வருவதாக சொன்னாய். முதலில் நான் அந்த நாளுக்காக காத்திருந்தேன். அதற்கு பிறகு 5 மணிக்காக காத்திருந்தேன். அதற்கு பிறகு 5 மணிக்கு நீ வருவதற்காக காத்திருக்கின்றேன். நான் காதலிக்க ஆரம்பித்திருக்கிறேனா, காத்திருக்க ஆரம்பித்திருக்கிறேனா என்று ஒரு கவிஞன் எழுதினான். காதலினுடைய கனவுகள் நெஞ்சத்தை நிறைத்த ஒரு பொழுது உண்டு. அது எல்லாருக்கும் நிறைவேறிச்சான்னு தெரியாது. நிறைவேறினா சந்தோஷம், நிறைவேறவில்லை என்றால் பரம சந்தோஷம். ரொம்ப பழைய பட்டிமன்ற ஜோக் ஒன்று சில பேர் கேட்டிருப்பீங்க. ஒரு மருத்துவமனைக்கு ஒரு பார்வையாளர் போனார். அங்கே ஒருத்தர் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட சகோதரர் ஒருவர் லைலா லைலா லைலான்னு கூப்பிட விழுந்துக்கிட்டே இருந்தார். இவர் ஏன் இப்போ மாதிரி செய்கிறார்? லைலா என்ற பெண்ணை காதலித்தார், அது நடக்கவில்லை. அதனால் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டார். ஐயோ பாவம். அடுத்த அறைக்கு போனார். அங்கே இன்னொருத்தர் லைலா லைலா லைலான். இவருமா? இல்லை, அவர் தான் லைலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ரொம்ப பழைய உளுத்து போன நகைச்சுவை. ஆனால் நம்முடைய இளமைக்கால காதல்களை நினைக்கிற போது சில சமயம் அப்படித்தான் இருக்கிறது. அந்த உணர்வுகள் பவித்திரமானவை. கனவுகள் இல்லாவிட்டால் காதலுக்கு பொருளே இல்லை. சங்கப்பாடல் புரிந்து கொள்வது கடினம்னு ஐயா கூட சொன்னார். ஆனால் புரிஞ்சுக்கிற ருசி வந்துருச்சுன்னு வைங்களேன், சங்கப்பாடல்களை விடவே முடியாது. அதில் இருக்கிற ருசி வேற எதுலேயும் கிடையாது. ஏன் தெரியுமா? சங்கப்பாடல்களை படித்த உடனே எதுவுமே புரியாது. உடனே உரையோ ஏதாவது வச்சுக்கிட்டு அவ என்ன சொல்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டா, அட என் வாழ்க்கையில் இது நடந்ததேன்னு தோணும். சங்கம் உணர்வுகளை கடத்துகின்ற ஒரு ஊடகம் சங்கப்பாடல்கள். இந்த பாடலை சொல்கிறேன் பாருங்க, பொருள் தான் சொல்ல போகிறேன், பாடலை சொல்லலை. மத யானைக்கு ரொம்ப பலமாக இருக்கா, மேலே ஒரு பாகன் கீழே ஒரு பாகன், 2 பாகன் கொண்ட மத யானை. யானையின் மதம் அதிகமாகிவிட்டது என்று 2 பாகன்களும் யானையை துறந்து ஓடிவிட்டார்கள். பாகம் ஒரு நாள் யானையை விட்டு போக மாட்டான். அவனே போயிட்டான்னா அவ்வளவு மதம் பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். 2 பாகன்களாலும் கைவிடப்பட்ட மதம் கொண்ட யானை வருவது போல உன்னுடைய காதலன் வருகிறான் என்று தோழி காதலிட்டு சொல்றா. நீங்க அதை விஷுவலைஸ் மாத்திரம் பண்ணுங்க, அதை கற்பனையில் மாத்திரம் பாருங்க.
காதல் அப்படிப்பட்ட வெறியையும் சக்தியையும் கொடுக்கும். அது ஒரு வயசு, அது ஒரு பருவம், அது ஒரு தருணம், அது வாழ்க்கையினுடைய வசந்த காலம். அப்படி வரானா, இரு பாகன்களாலும் கைவிடப்பட்ட யானையை போல தலைவன் வரானா. இந்த தோழி சொல்றா, இது அம்மாவுக்கு தெரியக்கூடாது. அது மட்டும் மாறல பாருங்க, 2000 வருஷமா அம்மாவுக்கு தெரியக்கூடாது. அதனால தோழி ரகசியமா தலைவி எழுப்புறா. மதம் கொண்ட யானை மாதிரி வரான். தொலைந்து விட்ட தங்க நகையை கண்டெடுத்தவளை போல நீ ஓடி சென்று அவன் மார்பில் சேர்ந்து விடுன்னு. இதுதான் பாடலுங்க. சத்தியமா இவ்வளவுதான் பாடல். இதை முதல் தடவை படிக்கிறப்போ எனக்கு ஒன்று ரொம்ப சரி அப்புறம் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஏன்னா அப்படி தான் இருக்கும் சங்க பாடல். ஏஆர் ரஹ்மான் பாடல் மாதிரி முதல் தடவை கேட்டவுடனே பிடிக்காத மாதிரியே இருக்கும். 3 தடவை கேட்டவுடனே பைத்தியம் பிடிச்சோமா வேறு எதையுமே கேட்க முடியாது. முத்தமழை பாட்டை கேட்டிங்களா இல்லையா? எத்தனை முறை கேட்டாலும் திரும்ப திரும்ப திரும்ப. அது மாதிரி தான் சங்க பாடல். முதல் முறையில் அதில் என்ன இருக்குன்னு புரியாது. எனக்கு இந்த பாடல் புரிவதற்கு எங்கள் வீட்டில் நவராத்திரி கோலு ஒரு முறை வைக்க வேண்டியிருந்தது. நவராத்திரி கோலு எங்கள் வீட்டில் வைப்பாங்க. வைக்கிறப்போ கடைசி நாள் சரஸ்வதி பூஜை, அதான் 9வது நாள் சரஸ்வதி பூஜை. அன்றைக்கு அந்த அம்மனுக்கு அந்த பூசையை செய்கிற போது தங்க நகை ஏதாவது போடணும்னு சொல்லி எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. அதனால் ஒரு நெக்லஸ் எடுத்து அந்த அம்மனுக்கு போட்டேன். போட்டுட்டு இந்த பேக்கிங் பண்ணுற அவசரத்தில் நகையோடு மேலே போயிருச்சு அம்மன். எனக்கு ஞாபகம் மேலே நான் வீடெல்லாம் தேடுறேன். என் பொண்ணை கூப்பிட்டு, அநேகமாக நீ தான் கேர்லெஸ்ஸாக எங்கேயா வச்சுருப்பேன், கொன்றுவேன், இந்த தங்க நகை பிஸ்னஸே எனக்கு கிடையாதுன்ட்டா. எனக்கு நான் போடலைன்னு தெரியும். அப்போ யாருங்க சந்தேகப்படுறது வீட்டில்? ரொம்ப பயமாக இருந்தது. யாரையும் கேட்கவும் முடியாது. இந்த வேதனையோடே நான் 1 வருஷம் வாழ்ந்தேன். பேங்க் லாக்கரில் போய் திரும்ப திரும்ப தேடி பார்க்குறேன். 1 வருஷம் கழித்து திரும்ப நவராத்திரி கொலுவெல்லாம் இறக்கி சரஸ்வதி அம்மன் இறக்கும்போது பளிச்சுன்னு மின்னுது. நான் இங்கே இருக்கேன், அங்கே இறக்குறாங்க. இங்கிருந்து அங்கே எப்படி போனேன்னு எனக்கே தெரியல. இங்க இருக்கு 1 வருஷம் கழிச்சு. அந்த பாடல் அப்போது நினைவுக்கு தொலைந்து விட்ட தங்க நகையை மீள கண்டவள் போல பாய்ந்து சென்று அவன் மார்பில் விழு என்றார். அவன் வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கான். அநேகமா அவனும் ஒரு தங்க நகையை தொலைச்சிருக்கான். இல்லாட்டா அது வராது பாருங்க. இதுதான் சங்க பாடலினுடைய சிறப்பு. இதுதான் இளமை. இளமையில தான் அது வரும். எந்த வயதிலும் காதல் வரும். ஆனா தொலைந்த தங்க நகையை பாய்ந்து எடுக்கிற வேகம் இளமையில தான் வரும். 70 வயசுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு காதல் வந்தா வாழ்த்துக்கள். ஆனா குதிக்க முடியாது, கால் உடைஞ்சு. காதல் வரலாம், ஆனா குதிக்க முடியாது. அந்த வேகம், அந்த வெறி இருக்கு பாருங்க, அது கனவுகளால் நெய்யப்பட்டது. எத்தனை கனவுகள், எத்தனை கனவுகள். அந்த காதல் நிறைவேறுச்சுன்னா, அந்த பின்னாடி யாரோ பேசிக்கிட்டே இருக்காங்க. அநேகமாக அவர் காதல் நிறைவேறலன்னு நினைக்கிறேன். எத்தனை அந்த காதல் நிறைவேறிச்சு வைங்களேன். அந்த முதல் ஒரு வருஷமோ ஏதோ எல்லாரும் அவங்கள பொறுத்தது. எப்படி பேச்சு பேச்சு பேச்சு, எவ்வளவு பேசின பிறகும் வார்த்தைகள் தீராத பேச்சு. எவ்வளவு பேசினாலும் அந்த அம்மா பேசினது புதுசாக கேட்குற மாதிரியே கேட்குறார். இந்த அம்மா சொல்லுது, நான் வயலட் கலர் சுடிதார் போட்டுட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்கர்ஷன் போனேன். அப்படியா? 32வது தடவை கேட்குறாரு. திருமணமாய் கொஞ்சம் ஆண்டுகள் ஆகிவிட்டால் அவர் ஒரு ஃபோன் எடுத்து அப்புறம் கூப்பிட்றார் அப்படின்னு வச்சா அது யாருன்னு நினைக்கிறீங்க? அந்த அம்மா தான். வேற யார் பண்ணாலும் அவ்வளவு விரைந்து செயல்பட்டு கீழே வைக்க மாட்டார் ஃபோன். 4-5 வார்த்தைகளுக்கு மேல் பேசுவதற்கு ஒன்றுமே இல்லையோ என்று தோன்றுகிறபடி வாழ்க்கை அப்படியே ஒரு நேர்கோட்டில் போய்கிட்டே இருக்கு. செலவு பண்ண வேணுமா? உங்கள் ஊராக இருந்தால் வேறு ஏதாவது கேட்பீங்க. பிள்ளை 8ஆம் கிளாஸ் வராது, என்னங்க என்ன கோர்ஸ், அது என்ன பரீட்சை? ஸ்பெஷலைஸ்ட் பரீட்சை ஸ்கூலில். ஆமாம், அதுக்கு படிச்சு செலக்டிவ் எக்ஸாமா? அந்த பரீட்சையை எழுதிட்டிங்களா? எழுத போகிறாளா பொண்ணு? எழுதிட்டாங்க. யார்? உங்கள் பொண்ணு. இன்வால்வ் ஆயிட்டாங்க பேச்சில். அகல்யா பேச்சில் இன்வால்வ் ஆகி அதே அப்பா அம்மா நேர்ந்து விட்ட மாதிரியே இருப்பீங்களாமே பிள்ளை அப்படி போனாக்க, அந்த பரீட்சை எழுத போனாக்க. அந்த கட்டத்தில் ஒருவரை ஒருவர் பார்க்கிறீர்களா? பேசுகிறீர்களா? சொல்லுங்க. என்ன இவ்வளவு என்ன பூடகாதில் இல்லை. பிளட் ப்ரெஷர் அவருக்கு ஏறுது. 2 கம்பராமாயண பாடல் சொல்கிறேன், குறைஞ்சிரும். ஆனால் இதனுடைய தொடக்க புள்ளியில் என்ன கனவு?
அந்த இட் இஸ் பெட்டர் டு ஹவ் லவ்ட் அண்ட் லாஸ்ட் than not to have loved at all என்று டென்னிசன் சொன்னான். அந்த உணர்வுகள், அந்த கனவு வாழ்க்கைக்கு எவ்வளவு வண்ணமயமாக அதை கூட்டுகிறது. அதுக்கு அடுத்த கட்டம் ஒரு 50 வயது பொருள் சேர்க்கிற கனவு. அது ஒன்றும் தவறல்ல அந்த கனவு. இது ஏன் நாம் எப்போவுமே ஆஹா பொருள் என்றால் எனக்கு சும்மா பம்மாத்து நமக்கு வேணும் தானே? ஏன் வள்ளுவன் சொன்னான்? ஏன் வள்ளுவன் ஒரு துறவி தானே? நம்ம அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா துறவை பற்றி அவ்வளவு விளக்கமாக எழுதியவர். துறவியாக இருப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. துறவி தானே வள்ளுவர். வள்ளுவர் சொன்னார், ஒரு கட்டளை மாதிரி, ஒரு சாசனம் மாதிரி சொல்றார், செய்க பொருளை. அவ்வளவு உறுதியாக எதையுமே சொல்ல மாட்டார். எல்லாத்தையும் நீ முடிஞ்சா செய்ப்பா, அந்த டோனில் தான் பேசுவார். ஆனால் இதில் மாத்திரம் செய்க பொருளை. அது ஒரு கட்டளை. அது ஏன்பா, ஏன் சாமி நீங்களே துறவி, மேக் மணின்னு நீங்கள் சொல்லலாமா? பணம்ன்றது ஒரு பிசாசு, அதை ஒழிச்சிரு அப்படி தானே நீங்கள் அப்படி நம்ம கேட்போம்ல. அதுக்கு பதில் சொல்கிறார், செய்க பொருளை. ஏன்? செருனர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனில் கூறியது இல். அன்னைக்கு ஒருத்த ஒன்றை பார்த்தா, நீலாம் ஆஸ்திரேலியா போகிற, அங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம், அங்கே வேலை கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம், அங்கே நீங்கள் இருந்து கஷ்டம் அப்படின்னு ஒருத்த சிரிச்சான்ல. நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வந்தோடனே முதல் ஃபோன் கால் அவனுக்கு தானே பண்ணீங்க? தயவு செஞ்சு சொல்லு. அப்பா மகளை அப்புறம் ஃபோன் பண்ணலாம். முதல்ல அங்கிள் நான் வந்துட்டேன் அங்கிள், மெல்பர்னில் தான் இருக்கேன். அன்றைக்கி எப்படி இருந்தது? அந்த சந்தோஷத்தை எது கொடுக்கும் தெரியுமா? இங்கே வரவழைத்த அந்த பொருள். செருனர் செருக்கை அறுப்பது அதுதான். உன்னை பார்த்து சிரித்த ஒவ்வொருவனுடைய திமிரையும் அழிப்பதற்கு உனக்கு ஒரு ஆயுதம் இருக்கிறது என்றால் அது காசை தவிர வேற எதுவும் இல்லடான்னு வள்ளுவன் சொன்னான். இன் சச் கிளியர் டேர்ம்ஸ் சொன்னான். அப்போ அந்த 40-50 கூட பொருள் செய்கிற கனவு வரலன்னா அதுக்கப்புறம் பிரயோஜனமே இல்லை. உங்கள் ஊர்லலாம் 68 வயசு மட்டும் ரிட்டையர்மெண்ட் இல்லையாமே? என்னங்க அநியாயம். நான் கூட நினச்சேன் ஏகப்பட்ட காசு சேர்த்துருப்பீங்கன்னு. சேர்த்த காசு முழுக்க இந்தியாவுக்கு போய் இல்லை ஸ்ரீலங்கா போய் செலவழிச்சிட்டீங்க. Welcome to Bhumi Buyers Agency. We understand buying your first home or next one as an investment can feel like a big step and challenging. Bhumi can be your trusted partner who simplifies this journey by providing honest, expert and personal advice at every stage of the process. Let's start building your property success story together. செருனர் செருக்கை அறுக்கிற அந்த பொருள், பதவி, அதிகாரம், ஒரு நல்ல வசதியான வாழ்க்கைக்கு கனவு இல்லையா? இது ஒரு கட்டம். எல்லாம் தனி. முதுமை வந்துருச்சுங்க, இனிமேலாவது கனவு எப்படிங்க இருக்கும்? முதுமைக்கு கனவு இருக்குமா? ரொம்ப முடியல, தள்ளலை, நடக்கவே கஷ்டமாக இருக்குது. இப்போ என்ன கனவு? அப்பவும் கனவு இருக்குங்க. யாருக்கும் பாரம் இல்லாமல் போய் சேர்ந்துடணும்னு ஒரு கனவு இருக்கும். அப்போ இந்த கனவை முதல் முறையாக காணுகிற தலைமுறை நாம தான். நமக்கு முந்தின தலைமுறையில் வயசானவங்களுக்கு இப்படி ஒரு கனவு வராது. ஏன்? பார்த்துக்க ஆள் இருக்காங்கன்னு நம்பின தலைமுறை அது. கட்டாயமாக பார்த்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்ச தலைமுறை நம்முடைய தலைமுறை. நாம தான் கடைசி தலைமுறை. நம்ம அப்பாவை பார்த்து பயந்து, அம்மாவினுடைய பேச்சுக்கு பணிந்து, மாமியார் மாமனார் சொன்னதெல்லாம் கேட்டதும் மாமியார் சொன்னது கேட்டே ஆகணும், ஒரு வழி கிடையாது. இங்கே நிறைய பேர் டயட்டில் இருக்கீங்களாமே. என்னங்க 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணுமா? யாரோ ஒருத்தன் கிளப்பி விட்டுருக்கான். அதை நான் சொல்ல மாட்டேன், நான் அடி வாங்குவேன். யாரை பார்த்தாலும் அப்படி தெரியலன்னு மகேஷ் சொன்னார், நான் சொல்லவில்லை. 10,000 ஸ்டெப்ஸ் நடப்பீங்களாமே? குரூப்பாக நடப்பீங்களா, தனித்தனியாக நடப்பீங்களா? ஓ, எல்லாரும் சேர்ந்து 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணுமா குரூப்பில்? தனித்தனியாக அவங்க சொந்தமாக நடக்கணும் 10,000 ஸ்டெப்ஸு. அதில் சில பேரெல்லாம் ஒரு இதில், ஒரு பேரை வேறு சொல்லக்கூடாது, ஏன்னா இது வீடியோலாம் எடுக்கிறீங்களே, அந்த அவருடைய ஆலோசனையின் கீழ் இயங்குவீங்களாமே. என்ன சாப்பிடணும்னு அவருக்கு சாப்பிட்டதெல்லாம் படம் எடுத்து அவருக்கு அனுப்பணுமாமே. ஏதோ டயட் குரூப்புங்க, அவ்வளோதான், அதுக்கு மேலே சொல்ல முடியாது, நீங்களே இமேஜின் பண்ணணும். இதை தான் நான் சாப்பிட்டேன், அந்த அம்மா படம் எடுத்து அனுப்புது.
இது எல்லாத்தையும் அழின்றார் அவர். இது எதையுமே நீ சாப்பிட்ருக்க கூடாது ஆரம்பத்துலேருந்து. நாளைக்கு என்ன? வரட்டு ரொட்டி. இந்த வரட்டு ரொட்டியை நாம் சாப்பிட்லாம். பிரச்சனை என்னென்னா வீட்டுக்காரர் சாப்பிட மாட்டார். வீட்டுக்காரர் சாப்பிடாம கூட அட்ஜஸ்ட் பண்ணுவார். ஆனால் ஊர்லேருந்து ஒரு ஃபோன் வரும். அநேகமாக மாமியார் அல்லது அம்மா, சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்லன்னு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஊர்லேருந்து அனுப்பி வைக்க போகிறீங்களான்னு கேட்பீங்களா? இல்லை அத்தை சாப்பிட்டுட்டோம். அத்தை என்ன சாப்பிட்டீங்க? இன்றைக்கி புளிக்குழம்பு, இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல், அன்றைக்கி வரட்டு ரொட்டி தான் பண்ணியிருக்கேன் அந்த அம்மா. ஏன் நான் இவ்வளோ தான் பண்ணினேனாக்கா, ஏன் அவங்களுக்கு கூட ஆக்கி போடாமல் அப்படி என்ன நீ செய்யறன்னு கேட்டுருவாங்களோன்னு இந்த அம்மா அப்படி சொல்லும். ஆனால் நாம் பெற்றது இருக்கே, அது பெரும்பாலும் உண்மையை சொல்லாது. ஆனால் இந்த மாதிரி ஃபோன் கால் வரும்போது ஹரிச்சந்திரனுக்கு தம்பியாக மாறி அது உடனே ஃபோன் எடுத்து, பாட்டி இன்னைக்கு வெறும் ரொட்டி தான், தொட்டுக்க கூட எதுவும் இல்லைங்க. உடனே உங்கள் மேலே ஒரு முத்திரை குத்தப்படும், குடும்பத்தில் அக்கறை இல்லாத பெண் பச்சக். ஸோ அவங்களுக்காக பயப்பட்டோம், அப்பாவுக்கு பயப்பட்டோம், அம்மாவுக்கு பயப்பட்டோம், மாமியாருக்கு பயப்பட்டோம், மாமனார்னு ஒருத்தர் ஒரு வேளை ஒரு 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 ஜீவன் வாழுகிறது அப்படின்ற அளவில் அவரை நம்ம பயப்பட்டோம். இவங்க 2 பேருக்கும் பயந்தது போராதுன்னு பசங்களுக்கு பயப்படுற முதல் தலைமுறை பெற்றோர்கள் நாம தான். என்ன சொல்லிடுவானோ, என்ன செஞ்சிடுவானோ. வாட் ஆர் யூ டூயிங்? டோன்ட் இன்டர்ஃபியர். வாட் ஆர் யூ டூயிங் தான் கேட்டுச்சு. எங்களெல்லாம் பலார்னு கன்னத்தில் அரிச்சு, இந்த ட்ரெஸ்ஸை நீ போடுவியா, இந்த தாவணியை நீ உடுத்துவியா என்றால் போய் வேறு தாவணி போட்டு கொண்டு. அவங்க ட்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறாதீங்க, நாடு கடத்திடுவாங்க அவங்கள. ஐ எம் நாட் ஷுர் இஃப் திஸ் ட்ரெஸ் இஸ் அப்ரோப்ரியேட் அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கும். யூ சி மை ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் தி பெஸ்ட், அதர்ஸ் ஆர் மச் வேர்ஸுங்குது. மற்றவங்களை பார்த்தா என்ன கதி ஆகுமோ நமக்கே பக்கு பக்குங்குது. 2 பேரையும் பார்த்து பயந்த முதல் தலைமுறை. இப்படி வாழ்ந்து நாம் கொண்டு செல்லுகின்ற இந்த வாழ்க்கையில் ஒரே ஒரு கேள்வி, உங்களுக்கு என்று கனவுகள் இருக்கிறதா இல்லையா? புலம்பெயர்ந்து இங்கே வந்தவர்களை பற்றி ஐயா ரொம்ப அழகாக பேசினார். புலம்பெயர்ந்து வந்தவங்கள 2 வகை உண்டு இல்லையா? ஒரு வகை, நான் என்னைக்காவது எங்கள் நாட்டுக்கு திரும்பி போயிடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. நான் அவர் சொன்னார்ல 5 இயர்ஸ் நான் இந்தியா போயிடுவேன், 30 வருஷம்னாலும் போக மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அது ரொம்ப சத்தியம். அது போகிறேன்னு சொல்கிறவன் போக மாட்டான், போகிறவன் சொல்ல மாட்டான். நாங்கள்லாம் 3 வருஷத்தில் கிளம்பிடுவோம். 3 வருஷத்தில் கிளம்பிடுவீங்க, மனசாட்சியோடு பேசுங்க. கிளம்ப முடியாது. இந்த வாழ்க்கையினுடைய வசீகரங்கள் உங்களை வா வா என்று ஈர்க்கிறது. விட்டு விட்டு வந்த நாட்டை பற்றிய ஏக்கங்கள் இருக்கிறது. எது பிரச்சனைனா, நீங்க 10 வருஷம் முன்னாடி விட்டுட்டு வந்தீங்கல்ல, 10 வருஷம் முன்னாடி விட்டுட்டு வந்த நாடாகவே அது இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களே, அதனால் தான் திரும்பி போகும்போது ஏமாற்றம் அடைகிறீர்கள். நீங்க விட்டுட்டு வந்த நாடு அல்ல அது 10 வருஷத்துல வேற, அது மாறிடுச்சு. ஒருத்தர் என்கிட்ட அமெரிக்காவுக்கு போயிருந்தார், என் ஃப்ரெண்டு. அவர் என்கிட்ட வந்து கேட்டார், இஸ் திஸ் இந்தியா? எங்கள் ஊரை பற்றி. இஸ் திஸ், வேற என்னப்பா சந்தேகம் இருந்தால் இமிக்ரேஷன் ஆஃபீஸர் என்ன சாப்பா போட்டார்னு படிச்சுப்பாரு. யாருமே தாவணி கட்டுவதில்லையே, அவருக்கு அதுதான் வருத்தம். ஏன்னா அவர் விட்டுட்டு போன போது எல்லாம் தாவணி மின்னல்லாம் வைரமுத்து கவிதை எழுதியிருந்தார், அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. திரும்பி வரும்போது அதையும் தேடி வர்றார். நீங்கள் விட்டு விட்டு போன நாடு அல்ல, ஆனால் அந்த தாய்நாட்டுக்கு போகணும்னு நினைப்பீங்க. இது எப்படி தெரியுமா? கப்பல் பறவைன்னு குலசேகர ஆழ்வார் பாசுரத்தில் எழுதுறார். இந்த கப்பல் பறவை என்ன செஞ்சுச்சான், துறைமுகத்தில் ஒரு கப்பல் வந்து நின்றது. அதில் தானியங்கள் எல்லாம் சிதறி கிடந்தது. பறவை அந்த தானியங்களை சாப்பிட ஆரம்பித்தது. சாப்பிடுகிற சுவாரஸ்யத்தில் கப்பல் கிளம்பி விட்டது. கப்பல் போவதை பறவை கவனிக்கவே இல்லை. ரொம்ப தூரம் கப்பல் போன பிறகுதான் பறவைக்கு தெரிகிறது, ஐயோ கப்பல் வந்துடுச்சு, நான் கரைக்கு போகணும், நான் கப்பலில் இருக்க முடியாது. திரும்பி போகிறது. கடல் 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 கடல், ஐயோ கப்பலையே விட்டுற போறேன்னு கப்பலுக்கு திரும்பி வந்துருச்சு. ஆனால் கப்பலில் இருக்க முடியல, ஐயோ என்னுடைய கரை அங்கே இருக்கு. திரும்பவும் போகுது, பறக்குது பறக்குது பறக்குது, கடல் கடல் கடல், திரும்பி வந்துருச்சு. கப்பலிலும் இருக்க முடியாமல், கரைக்கும் போக முடியாமல் தவிக்கிற கப்பல் பறவைகள் நீங்கள்.
நான் சொல்ல, குலசேகர ஆழ்வார் சொல்றார். உங்களை சொல்லலை, அவர் பொதுவாக சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்றேன். கப்பல் பறவைகள் மாதிரி. ஆனால் ஒரு கட்டத்தில் இதில் ஒரு சின்ன மாற்றம் இருக்கு பாருங்க. அப்படி நீங்கள் தீவிரமாக நினைச்சா போயிடலாம். இட் இஸ் ஸ்டில் பாசிபிள், இட் இஸ் நாட் இம்பாசிபிள், இல்லையா? முடியவே முடியாது என்பது அல்ல. மிக தீவிரமாக நினைத்தால் பிள்ளைக்கு கல்யாணம்லாம் பண்ணிட்டாவது நீங்கள் போகலாம். அது வராது, அதை கூப்பிட்றாதீங்க. அதை கூப்பிட்றீங்க, அதை நீங்கள் கூப்பிடணும்னா அதுக்கு 1 வயசுக்குள்ளே இருக்கணும். யார் யாருக்கெல்லாம் 1 வயசுக்குள்ளே இருக்கோ கூப்பிடுங்க. 3 வயசு ஆயிடுச்சுன்னா அப்போவே சொல்லிடும். ஜெயிலரில் ரஜினி சொல்லுவார்ல, ரொம்ப தூரம் வந்துட்டேன், இன்னுமே திரும்பி போக முடியாதுன்னு. அதுதான் நீங்கள். அது. ஆனால் இன்னொரு பகுதி இருக்குது பாருங்க, புலம்பெயர்ந்தவர்களில், ஈழத்திலிருந்து இங்கே வந்தவர்கள். மனமெல்லாம் ஈழ மண்ணினுடைய வாசம் இன்னமும் நிரம்பி இருக்கிறது. யாழ்ப்பாணத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 5-6 தடவை போயிருக்கேன். 2015 ஆரம்பித்து பல முறை போனேன். 2015 நான் போன போது நந்திக்கடல் வரையில் போனேன். நான் என்ன செய்ய முடியும்? அந்த பகுதியிலே இருந்த எத்தனையோ இரத்தத்தோடு என்னுடைய 2 துளி கண்ணீரும் கலந்தது. அதை தவிர நான் என்ன செய்ய முடியும்? அதுவரை போனேன். எந்த வீட்டில் பார்த்தாலும் யாழ்ப்பாணத்தில் அவர்களுடைய வீட்டின் பின்புறம் ஒரு செம்பருத்தி செடியோ ஒரு மாமரமோ ஒரு தென்னை மரமோ வாழை மரமோ இல்லாமல் இருக்கவே இருக்காது. இங்கேயும் நீங்கள் வாழை மரத்தை வளர்க்கலாம். அதிலிருந்து ஒரு இலையை நீங்கள் எடுக்கிற போது யாழ்ப்பாணத்தில் உங்கள் அப்பா அறுத்தெடுத்த ஒரு இலையில் நீங்கள் சாப்பிட்ட நினைவு உங்களுக்கு வராமலா இருக்கும்? வேம்படி பள்ளியிலே படித்த எத்தனை பேர் இங்கே இருக்கிறீர்கள்? அந்த நினைவுகள் நெஞ்சை விட்டு போகுமா? நீங்க போகலாம், போனாலும் ஒரு சின்ன பிரச்சனை சில சமயம் வரலாம். என்னுடைய ரொம்ப நெருங்கிய தோழி யாழ்ப்பாணத்திலே இருந்து உங்களைப் போலதான் உலகமெங்கும் பரவி போன பலரில் அவளும் ஒருத்தி. அவள் ரொம்ப வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு யாழ்ப்பாணத்துக்கு போனேன். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க இடிஞ்சு போன வீட்டை ஒரு மாதிரி கட்டிட்டாங்க, இப்போ போகலாம் என்று போனாள். எவ்வளவு கனவோடு போயிருப்பாள்ல. அந்த மண்ணிலே திரும்ப கால் வைப்பது ஒரு கனவு அல்லவா? அதோடு தான் போனான். எங்க வீடு ஒண்ணுமே இல்லாம போயிட்ட வீடு, அதை எப்படியோ எடுத்து கட்டிட்டாங்க. அந்த மண்ணு தானே அப்பாவும் அப்பத்தாவும் அம்மாவும் கால் வச்ச மண்ணு. இன்னும் எவ்வளவோ சொல்லலாம், அதை சொல்ல முடியாது. அதற்கு வேறு சூழல்கள் வேண்டும். முத்துலிங்கம் என்று உங்கள் ஊர் எழுத்தாளர் இன்றைக்கு கனடாவிலே வசிக்கிறார். கிட்டு வளர்த்த குரங்கு என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். படித்து பாருங்கள், நீங்கள் படிக்க வேண்டிய கதை அந்த கதை. கிட்டு வளர்த்த குரங்கு என்ற கதையை நான் ஆரம்பம் மாத்திரம் சொல்கிறேன், ஃபுல்லாக சொல்ல முடியாது, பெரிய கதை. அதனால ரொம்ப வயசான ஒரு அம்மா சுவிட்சர்லாண்டில் இருக்குது. நினைவேந்தல் என்று போட்டு கிட்டுவினுடைய தோற்றம் மறைவு என்று ஒரு ஃபோட்டோ வந்தது. அந்த அம்மா பதறிடுச்சு, ஏன்னா மறைவு என்ற தேதி தப்பாக போட்டிருக்கு. அந்த அம்மாவுக்கு அந்த தேதி நினைவில் இருக்குது. அந்த அம்மாவுக்கு தன் பேரே மறந்து போச்சு. தன் பிள்ளைங்க யாருன்னு சரியாக தெரியல. பையன்தான் வரான், அம்மா நான் தான்மா குமாராங்குது. பிள்ளைங்களே மறந்துச்சு. கிட்டு இறந்த தேதி ஞாபகத்தில் இருக்கிறது. தேதி தப்பா இருக்கே, யார்கிட்ட போய் சொல்றது? தேதி தப்பா இருக்கே, யார்கிட்ட போய் சொல்லுதுன்னு அந்த அம்மா அலைந்த அலைச்சல் தான் அந்த கதை. ஏம்மா தேதி தானேம்மா தப்பா இருக்கு, இது என்ன அப்படி தானே கேட்பாங்க பிள்ளைங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க என்ன சொல்லுவாங்க? தேதி தப்பா இருந்தா இருந்துட்டு போட்டோம்மா, அதனால என்ன, அப்படித்தானே பிள்ளைங்க கேட்பாங்க. அந்த அம்மா சொல்லுது, ஏய் இந்த தேதி தெரிஞ்ச கடைசி ஆள்ல நானும் ஒருத்தி, நானும் போயிட்டேன்னா நாளைக்கு இது தப்பா வந்தா தப்புன்னு கூட யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு அந்த அம்மா சொல்ல. இந்த கதையினுடைய தாக்கம் எனக்கு புரியாத நண்பர்களே, ஏனென்றால் நான் இதை படித்து புரிந்து கொண்டவள். இங்கே இருக்கிற உங்களில் பாதி பேர் அனுபவித்து புரிந்து கொண்டவர்கள் இல்லையா? அந்த மாதிரியான நினைவுகள். யாழ்ப்பாணத்தில் வீட்டு கொல்லையில் இருக்கிற அந்த செம்பருத்தி பூக்கு ஆசைப்பட்டு என்னோட ஃப்ரெண்டு திரும்பவும் கட்டப்பட்ட வீட்டுக்கு போயிட்டா. வேகமாக சொல்லிடுற நேரம் இல்லைல்ல, திரும்ப போயிட்டா. நான் அப்புறம் எல்லாம் திரும்பி வந்தப்புறம், கனடாக்கெலாம் திரும்பி வந்தப்புறம், என்ன எப்படி இருந்தது? இட் வாஸ் யுவர் ட்ரீம் ட்ரிப், இஸ்ன்ட் இட்? கனவு பயணம், இவ்வளோ வருஷம் கழிச்சு போனேன், எப்படி இருந்தது? என்ன பார்த்து என்ன செய்ய போகிறேன்? இனிமேல் போக மாட்டேன்னு சொல்லிட்டா.
எனக்கு தூக்கி வாரி போடுதே. என்னப்பா வீடு தான் கட்டிட்டேப்பா, ஏன்ப்பா இப்படி சொல்கிற? இல்லை, அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என் பிள்ளைகளுக்கு சரி வரல. திரும்ப அந்த வார்த்தையை யோசிச்சு பாருங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸு என் பிள்ளைகளுக்கு சரி வரல. ஏன் சரி வரல? அங்கே போயிட்டோம், எல்லாம் சந்தோஷமாக இருந்தது. ஏதோ 1-2 உறவுக்காரங்க அங்கங்கே இருந்தவங்கள பார்த்துட்டோம். ராத்திரி படுத்தேன், அப்போ தான் அது நடந்தது. என்ன நடந்தது? என்ன நடந்தது? இப்போ கூட ஏதாவது என்ன நடந்தது? வெளியில் ஒரு நாய் குறைச்சிது. நாய் குறைச்ச உடனே நான் எழுந்து வெள்ளம்ன்ற வார்த்தை தெரியும் தானே உங்களுக்கு? வெறி வந்த மாதிரி கத்து கத்து கத்துன்னு கத்திருக்கேன். என் பிள்ளைங்க என்னை பார்த்து பயந்துட்டாங்க. அவங்க பார்த்ததே இல்லை. மாம், we have never seen you like this. என்ன ஆச்சு? வெறி வந்த மாதிரி. உடனே பயணத்தை சுருக்கிக்கிட்டு திரும்பி போயிட்டோம். கனடாக்கு போய் மனநல மருத்துவரை பார்த்து திரும்ப திரும்ப கேட்டேன். அவர் நிறைய தடவை நாய் குறைக்கிறத போட்டு என்ன, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு. நாய் குறைச்சா உங்களுக்கு பிரச்சனை என்னங்க? நாய் குறைச்சா என்னங்க பிரச்சனை? அப்புறம் ஏன் அங்கே கத்தினீங்க? கேட்டு 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 அந்த மனநல மருத்துவர் எதை வெளியில் கொண்டு வந்தார்னா, யாழ்ப்பாணத்திலே உறங்குகிற போது அல்லது அந்த பகுதியிலே இருந்து உறங்குகிற போது நாய் குறைத்தால் வேறு பொருள். ஆர்மி வந்தால் தான் நாய் குறைக்கும். உடனே குமருகளெல்லாம் ஏந்திரிச்சு போய் ஒளிஞ்சிக்கணும். அது நடந்து 30 வருஷம் ஆச்சும்மா. இப்போ என்னம்மா? உடலும் மனமும் சிலவற்றை மறப்பதே இல்லை. சில நினைவுகள் மறந்து போயிடுச்சு நம்ம நினைப்போம். நாம் கொஞ்சம் கூட தயாராக இல்லாத நிலையில் அது அப்படி வெளியில் கிளம்பி வரும். அந்த அனுபவம் எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ இனிமேல் முடியாது என்பதனால் நான் போகலைன்னு அவர் சொன்னான். இனிமேல் போகிறது சந்தேகம். நண்பர்களே, சில சமயம் சில கனவுகள் நடக்காது என்று தோன்றும், நடக்காமல் கூட போகலாம். ஆனால் அந்த கனவுக்காக செய்த பயணங்கள் எப்போதுமே புனிதமானவை தான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இட்லி சாப்பிட போல இருக்கு. ஆனா இட்லி மாவுக்கு எவ்வளவு அரிசி உளுந்து பருப்பு போடணும் தெரியலையே. ஆனா கவலை விடுங்க, இனி தோசை செய்யலாம் ஈஸியா. சாஸ்ரீ தோசை மாவு இருக்கும்போது அரிசி பருப்பு இருக்கு. சாஸ்ரீ ஃபுட்ஸ். ஸோ திரும்பவும் இதுக்கு வந்தா, இந்த நீண்ட வாழ்க்கை பயணத்திலே நமக்கான கனவுகள், நம் குடும்பத்துக்கான கனவுகள், நாம் வாழ்கின்ற சமூகத்துக்கான கனவுகள். சமூகம்னா இந்த ஜாதி அப்படி நான் சொல்லலை, நாம் இருக்கிற பகுதி. நீங்களெல்லாம் ஆஸ்திரேலிய தமிழர்கள் என்று ஐயா சொன்னார் இல்லையா? அப்போ நீங்கள் ஒரு சமூகமாக திரண்டு இருக்கிற போது உங்களுக்கான கனவுகள். இந்த 3இல் எந்த கனவு உங்களுக்கு இருக்கிறது? எந்த கனவு இருந்தாலும் கனவுகள் இல்லாத வாழ்க்கை வாழவே முடியாத வாழ்க்கை என்று நான் நினைக்கின்றேன். எனக்கு என்ன கனவுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சில பேர் இருப்பீங்க. ஸோ என்ன செய்யலாம்? முதல் விஷயம், உங்கள் கனவு என்னன்றதை முதல்ல ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுங்க. உங்களுக்கு 70 வயசு இருக்கலாம், உங்களுக்கு 10 வயசு இருக்கலாம், உங்களுக்கு 20 வயசு இருக்கலாம், 40 வயசு இருக்கலாம். ஜேர்னல் இட், எழுதணும். கம்ப்யூட்டரில் தட்டுறது சரி உங்கள் விருப்பம், ஆனால் எனக்கு என்னவோ அது கையால் ஒரு பேப்பரில் எழுதணும். இதுதான் என் கனவு. இந்த கனவுன்றது நான் ட்ரம்ப்புக்கு அடுத்த அமெரிக்கன் பிரசிடென்ட் இந்த மாதிரி விபரீதமான கனவுல எழுதக்கூடாது. அவரை வச்சுக்கிட்டு நாம் படுற பாடு ரொம்ப அதிகம். ரொம்ப தொல்லையாக இருக்கு. என்ன என்னைக்கு எதை எப்போ எங்கே எப்படி சொல்லுவார்னு அவருக்கே தெரியும். அவர் தான் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட்டும் அப்படியே இருக்கார். தேவையில்லாததெல்லாம் பேசுகிறார். யூடியூப்பில் போய் பாருங்கள், சொல்ல முடியாது. அந்த மாதிரி இல்லை. ஸோ கனவுன்றது இட் ஷுட் பி லைக் அ ஸ்மார்ட் கோல். முதல்ல ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். இதுதான் பொதுவாக நான் ஆஸ்திரேலியாவே திருத்துவேன் அப்படிலாம் கனவு காணக்கூடாது. ஸ்பெசிஃபிக், அந்த ஸ்மார்ட் கோல் தான் சொல்கிறாங்க. மெஷரபிள், அது அளவிடக்கூடியதாக இருக்கணும் கனவு. இது நடந்துதா நடக்கலையா, ஓகே நான் நினச்சதில் ஒரு 50 விழுக்காடு நடந்து. ஸோ மெஷர் பண்ணக்கூடிய, அளவிடக்கூடியதாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் கனவுக்கு. அப்போ தான் நீங்கள் செஞ்சீங்களா இல்லையான்றது அப்போ தானே தெரியும். அச்சீவபிள், அதே தான் நான் சொன்னது தான். உங்கள் வாழ்க்கைக்குள்ளே செஞ்சு முடிக்கக்கூடிய விஷயத்தை தான் கனவாக காணணும். அச்சீவபிளாக இருக்கணும். அண்ட் இட் ஷுட் பி ரெடிலி
பாசிபிள் ஃபார் யூ. அதாவது அதற்கான ஒரு பாதை இருக்கணும் உங்களுக்கு. இது பண்ண இது பண்ண இது பண்ண இது பண்ண இதுக்கு பிறகு இது டைம் பவுண்ட், இந்த நேரத்துக்குள்ளே அது முடியணும். தட் இஸ் அ ஸ்மார்ட் கோல், SMART. அந்த மாதிரி கனவு இருக்கா உங்களுக்கு? ஒருவேளை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ஏன் ஆழ்ந்த அனுதாபங்கள்? கனவு இல்லாத வாழ்க்கை என்பது என்ன? அது அதில் சாப்பிடுவதும் தூங்குவதும் உண்பதும் உறங்குவதும் தவிர என்ன இருக்கிறது அந்த வாழ்க்கையில்? கனவுகள் தான் ஒரு வாழ்க்கைக்கான சுவையை ஏற்படுத்துகின்றன. உங்களுக்கு கனவே இல்லை என்றால் ஒரு கனவை உருவாக்கி கொள்ளுங்கள். ரெண்டாவது விஷயம், கனவெல்லாம் இருக்கு, எப்படி செய்யறது? கூடவே இருக்கிறது எதுவும் அதை புரிஞ்சுக்காது. கூடவே இருக்கிறது எதுன்னு சொல்ல மாட்டீங்க, ஆனால் எனக்கு தெரியும், புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதை விட முக்கியமாக சில சமயம் உங்களுக்கு சமூகத்தின் மீது கம்யூனிட்டி ரிலேட்டட் கோல், சில ட்ரீம்ஸ் இருந்ததுன்னா சுற்றி இருக்கிறவர்கள் ரொம்ப உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. உண்மையா இல்லையா? ஐயா சொன்னார், இங்கே இருக்கிற தமிழ்ச்சங்கங்கள், நிறைய தமிழ்ச்சங்கங்கள் இருக்கட்டுங்க, அது மகிழ்ச்சி. ஆனால் ஒரு சங்கத்தை ஒரு சங்கம் பகைக்காத அளவிலாவது அந்த உறவு இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு ஊரில், ஊர் பேர் சொல்ல மாட்டேன், ஒரு ஊரில் தமிழ்ச்சங்கத்தில் எங்களை கூப்பிட்டாங்க, போனோம், பேசினோம், வந்துட்டோம். 2வது நாள் திரும்ப அதே ஊர்லேருந்து இன்னொருத்தர் கூப்பிட்றாரு, தமிழ்ச்சங்கத்துக்கு நீங்கள் ஒரு நிகழ்ச்சி கொண்டோம். ஐயா இப்போ தானே திரும்பி வந்து பொட்டியே பிரிக்கல, இன்னும் அந்த அந்த பொட்டியில் ஒரு டேக் ஒன்று போட்டிருப்பாங்கல்ல, அதையே இன்னும் கழட்டலை, இப்போ தானே போயிட்டு வந்தோம். இல்லை, நாங்கள் அதை உடச்சி இன்னொரு சங்கம் வச்சுட்டோம். உங்களை வரவழைச்சு காட்டுறதா சவால் விட்ருக்கோம். இந்த ஆள் விட்ட சவாலுக்கு நாங்கள் ஊருகா, உங்களை வரவழைச்சு காட்டுறதா சவால் விட்டுருக்கோம் நாங்கள். அப்புறம் அது 2வது தடவை போவோம். இப்போ நீங்களாம் நினைக்கலாம், ஊர் 2 பட்டா, நாங்கள் கூத்தாடி இல்லை, பொதுவாக சொன்னேன். ஆனால் வருத்தம் எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை. ஏன் சேர்ந்துருந்த நல்லா செய்யுங்களேன். இன்னும் நீ கூப்பிட்டு 150 பேர் வர, அவன் கூப்பிட்டு 80 பேர் வர, 2 சேர்த்தாக்க இன்னும் நிறைய பேர் தானேயா. ஏன் செய்ய மாட்டான்? அவன் 2 பிளந்ததோடு இல்லாமல் அவன் சங்கத்தினருக்கெல்லாம் அவன் வந்து மெசேஜ் அனுப்புறான், அவர்கள் நடத்துகிற விழாவுக்கு போனால் காலை முறித்து விடுவேன். அதான் மகேஷ் சொன்ன மாதிரி ஒற்றுமை சங்கம்னு 5 சங்கம் இருந்த கதை தான் அது. இது ஏன் நம்ம ஒன்றா இயங்க முடியாதா? ஒன்றா இயங்க முடியாதா நம்மால? ஏன் பிளவுபட்டு தான் நம்ம இருக்கணுமா? அப்போ நம்ம இணைப்பது எதுன்னு ஏதாவது ஒன்று நீங்க பிடிச்சிட்டீங்க வச்சுக்கோங்க, அது மொழி என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய நேரத்தில் இன்னும் ஐயா இன்னும் சோறு தண்ணி கொடுத்துட்டு 1 மணி நேரம் இருக்குன்னு சொல்லணும். ஏன் இப்போ நம்ம பேச வேண்டிய விஷயத்தோட முக்கியமான கட்டத்தில் இருக்கோம். மொழி நம்மை இணைக்குமா? முதல்ல ஐயா பேசினாங்க, மகேஷ் அதை நிறைய தொட்டு காட்டு பேசினார். யதார்த்தமாக பேசலாமா? நம்ம பிள்ளைகள் நம்மை பார்த்து கேட்கிறார்கள், இதனால் என்ன பலன் என்று, பயன் என்று கேட்கிறார்கள். அந்த கேள்விக்கு நம்மிடம் பதில் இருக்கிறதா? உணர்வு பூர்வமான பதில்களையே தந்து கொண்டு, இது தாய்மொழிடா அல்லது தந்தை மொழிடா, ஸோ அவன் அப்படிதான் இங்கே கேட்பான். அவர்கள் கேட்கிற கேள்விக்கு அறிவு தளத்திலிருந்து உங்களால் பதில் சொல்ல முடியவில்லை என்றால் அவர்கள் முன் நீங்கள் பொருளற்றவர்களாக நிற்பீர்கள். பையனுக்கு 8 வயசு தாங்க ஆகுது, 8 வயசு தான் ஆகுது. அப்பா சொல்கிறான், யூ பிஹேவ் டிப்பிக்கலி லைக் an Indian dad. I am a typical Indian dad. What else do you expect from me? Or in typical Indian mom, what else do you expect? நாம் அப்படி தானே இருக்க முடியும். இப்போ மொழி உனக்கு முக்கியம் என்றோ, அதுதான் வந்து இது திருக்குறள் இருக்கு பாரு சோன்றான் சார். அவன் கேட்குறான் சார், இந்த கேள்வியிலேருந்து நம்ம விலகி ஓடுவதனால் இந்த கேள்வியை நீங்கள் தவிர்த்து விட முடியுமா? அவனுக்கு என்ன தெரியும் திருக்குறளை பற்றி? சோன்றான் அவன். எவ்வளோ பெருசு தெரியுமா திருக்குறள்? சோ அவன் வாழ்க்கைக்கு அது முக்கியம் இல்லைன்ற இடத்துல அவனை கொண்டு வந்து வைத்தது நீங்களே தவிர அவன் அல்ல. அப்படிதானங்க? நாம தான் நாங்கள் கொண்டு வந்து அவனை சுற்றி முழுக்க ஆங்கிலம் தான் கேட்குது. அவன் என்ன தெரியுமா செய்கிறான்? அதுவும் இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளை இருந்த பிள்ளை நீங்கள் பாதியில் கூட்டிகிட்டு வரீங்கல்ல, அவன் போல செய்தல் செய்வான். அவன் கிளாஸில் இருக்கிற மற்றவன் பேசுகிற ஆக்சண்ட்டோட இவனோட ஆக்சண்ட் ஹெவியாக இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா நீங்கள்? பொதுவாகவே ஆஸ்திரேலியன் ஆக்சண்ட்டு எங்களுக்கு புரியலைங்க சத்தியமாக. நான் இங்கே ஐயா ஒருத்தர் பேசினார்ல, அவர் என்னங்க இந்த மெட்ரோபாலிட்டன்
ஆமாம், லோக்கல் எம்பி. என் பேர் எப்படி சொன்னாருன்றீங்க? நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், சில பேருக்கு தான் முகராசி இருக்குது, நீங்கள் நம்பலை. மகேஷை தெளிவாக மகேஷ்னர். என்ன பராட்டி? யார் அது? பாரதிடா. முண்டாசு வச்ச ஆள் சொன்னா அவருக்கு புரியுமா? பராட்டி. இது முதல் முறை நான் கேட்பதல்ல. எங்கள் வங்கியில் நான் பணியாற்றுகிற போது ஆஸ்திரேலியன்ஸு, அமெரிக்கன்ஸு, யூகேவை சேர்ந்த எல்லாரும் இருப்பாங்க. எல்லாருக்கும் பாரதின்னு வரும். ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவருக்கு மட்டும் பராட்டி தான். வராட்டின்னு சொல்லாமல் விட்டானே, அது மட்டும் சந்தோஷம். அவங்க ஆக்சென்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் உங்கள் பிள்ளையினுடைய ஆக்சென்ட்டு பாதியில் வந்தவன், இங்கே பிறந்து வளர்ந்தவன் சரியாக தான் பேசுவான். பாதியில் கூட்டிகிட்டு வந்த உங்கள் பிள்ளையினுடைய ஆக்சென்ட் பாருங்கள், 3 மாதத்தில் இங்கே இருக்கிற டிப்பிக்கல் ஆஸ்திரேலியன் ஆக்சென்ட்டை விட ஆக்சென்டடாக அவன் பேசுவான். கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? அதை ஏன் தெரியுமா? அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு வேறு வழி தெரியலைங்க. அந்த குழந்தைக்கு வேறு வழி தெரியல. சர்வைவலுங்க. முகத்திலேயே நமக்கு எழுதி ஒட்டிருக்கு. நீ என்னதான் பண்ணி நீலக்கண்ணு வருமா அவனுக்கு? என்னங்க, நீ வேணா அந்த லென்ஸை போட்டுக்கோ, நீலக்கண்ணு வந்துடும். நாம என்னதான் நம்ம ஊர்ல என்ன வெள்ளையா இருக்கும் சொல்லி அமிச்ச ஆளு நாமெல்லாம். அதுங்க முன்னாடி பார்த்தா நம்ம நேரம் டல்லு. நம்ம நேரம் தான் நல்ல நேரம், அது அவங்களே ஒத்துக்கிறாங்க. நம்ம மனசு ஒத்துக்கலையே. எங்கள் யூவி என்னங்க, இந்த யூவி ரேஸ் இங்கே ரொம்ப அதிகமாக ஸ்கின்னெல்லாம். நமக்கு அதெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு ரேஸும் கிடையாது. எந்த ரே இருந்தாலும் நம்ம நேரம் தான். அது கெடுக்கவே முடியாது நம்ம நேரத்தை. அந்த அருமை நமக்கு தெரியலையே, நம்ம பிள்ளைக்கு புரியலைங்க. ஸோ சுற்றி இருப்பவர் போல செய்தல்னே அதுக்கு ஒரு பேர் இருக்குது தமிழில். போல செய்தல். அவங்க போலவே செய்வது. அவங்களோட அதிகமாக ஆக்சன் பேசுவான், அவங்களோட அதிகமாக தென்னாவட்டா இருப்பான், அவங்களோட அதிகமாக அவனுடைய அடையாளத்தை விளக்க முயற்சி செய்வான். அவனுடைய சைட்லேருந்து யோசிச்சு பாருங்க. அவன்கிட்ட போய் நீங்கள் திருக்குறளை நீ படினா கொன்றுவேம்மா. அப்போ எப்படி தான் சொல்கிறது? இப்போ இவ்வளவு தேரம் பேசினதெல்லாம் அப்போ பயன் இல்லையா? வந்துட்டோம், ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்துட்டோம். நாட்டில் இருக்க முடியல. யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தோம். ஏன் வந்தோம்? ஆசைப்பட்டா வந்தோம் சார். மெல்பார்னில் தான் சார் முதல்ல அந்த வலியை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்திய தமிழர்களுக்கு ஒரு நாளும் அது புரியாது. நாங்கள் உங்கள் கூட நிற்போம், உங்கள் கண்ணீரில் எங்களுக்கு பங்கு இருக்குன்னு நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் விட்ட கண்ணீர், ஈழத்தமிழர்கள் விட்ட கண்ணீர் எங்களால் பார்க்க முடியுமே தவிர, அறிவினால் அறிய முடியுமே தவிர, உணர்வினால் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா நாங்கள் அந்த சூழலை இல்லை. மெல்பார்னில் வந்து சவிதா வந்திருக்காங்க. அவங்க தான் என்னை சிவா விஷ்ணு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நான் 15 வருஷம் முன்னாடி வந்தபோது அங்கே பார்த்த ஒருவர் சொன்னது. 80 83 எனக்கு தெரியல. யாழ்ப்பாணத்திலிருந்து அத்தனை பேரும் வெளியே போனார்கள். எவ்வளோ நேரம் கொடுத்தாங்க உங்களுக்கு? எவ்வளோ நேரம் கொடுத்தாங்க? கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள் வாழ்ந்த வீட்டில் இருக்கிற எதை எடுப்பீர்கள், எதை விடுவீர்கள்? அங்கே பார்த்த அந்த சகோதரர் சொன்னார், எங்கள் அண்ணி கர்ப்பமாக இருந்தாங்க, எங்கள் வீட்டில் ஒரு பசுமாடு இருந்தது. பசுமாட்டை எப்படி விட்டுட்டு வருதுன்னு பசுமாட்டையும் கர்ப்பமாக இருந்த எங்கள் அண்ணியை எடுத்துகிட்டு அந்த பாலத்தை கடந்து அங்கே போக 9 மணி நேரம் ஆச்சுன்னு சொன்னோம். ஒரு சின்ன பாலங்க, டுப்புன்னு ஓடினா 5 நிமிஷத்தில் ஓடிடலாம். 9 மணி நேரம் அந்த பாலத்தை. இந்த வலியை அங்கே வாழ்ந்தவர்கள் தானே புரிந்து கொள்ள முடியும். நாங்கள்லாம் கேட்கலாம், அப்படியான்னு சொல்லலாம். அப்படியான்னு சொல்லும் போதே போலித்தனமாக இருக்கே. அந்த அடி வாங்கிறவர்களுக்கு தான் அது தெரியும், அந்த வலி. அதை மறக்க முடியுமா? அதற்கு பிறகு வந்து நீங்கள் வாழுகின்ற நாடுகளில் உங்கள் சொந்தங்களை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் அழைத்து கொண்டு வந்து இந்த மண்ணினுடைய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கான காரணிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் உங்களினுடைய சிறப்பையும் பெருமையும் எப்படி சொல்லுவது? இப்போ எங்கள் தாய்நாடு இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் ஏன் வருகிறார்கள்? ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அங்கே இல்லாத ஒரு வாய்ப்பு இருக்கிறது. வந்துட்டீங்க, பையன் இங்கே தான் பிறக்கிறான், இங்கே தான் வளர்றான். என்ன செய்வீங்க? அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், அவர்கள் அறிவுத்தளத்திலிருந்து கேட்கிற கேள்விக்கு அறிவுத்தளத்திலிருந்து பதில் சொல்ல வேண்டும். 2 விஷயம். ஒன்று, நீ என்ன முயற்சி செய்தாலும் அவர்களுக்குள் ஒருவராக உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீ என்னவும் செய், நீ என்ன வேணா செய்,
ஆஸ்திரேலியன் கேர்ள் ஃப்ரெண்டாவே நீ பாரு. உங்களுக்கு ஒரு ஆஸ்திரேலிய மருமகள் உங்களுக்கு கிடைப்பாள். ஆனால் அந்த பையனை அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. எல்லாம் அதெல்லாம் உண்டுங்க, சேர்த்துக்க மாட்டாங்க. உங்கள் மனசுக்கு தெரியுதா தெரியலையா? அப்போது யூ மஸ்ட், நம்ம குழந்தைகளும் நம்ம சொல்ல வேண்டியது, அதனால் என்னப்பா, நம்ம அடையாளம் நம்முடைய அடையாளமாகவே இருக்கட்டுமே. இன்றைய உலகம் எதை நோக்கி செல்லுகிறது என்றால், the world is not going towards globalization, it is going towards localization. அதுதான் இன்றைய உலகம். அவர் காண்பித்த கடைசி அந்த ஸ்லைடு எனக்கு ரொம்ப பிடித்தது, ரொம்ப பிடித்தது. எங்கள் இந்திய நாட்டிலிருந்து அரட்டை என்கின்ற ஒரு செயலி எங்கள் தமிழில் எங்கள் மொழியில் நாங்கள் உருவாக்கி இருக்கோம். அதை சொல்லுகிற போது நமக்கு இருக்கிற பெருமை இருக்கிறதே கடலினும் பெருது, கடலினும் பெருது. அப்போது நாம் எந்த நாட்டில், நீங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து உங்களை பிரித்து விட்டார்கள், இந்தியாவிலிருந்து உங்களை பிரித்து விட்டார்கள், இங்கே வந்து விட்டீர்கள். உங்களிலிருந்து யாழ்ப்பாணத்தை பிரிக்க முடியுமா? உங்களிடமிருந்து இந்தியாவை பிரிக்க முடியுமா? உங்களை அங்கிருந்து பிரிக்கலாம், உங்களிலிருந்து உங்கள் நாட்டையோ உங்கள் மண்ணையோ உங்கள் ஊரையோ பிரிக்கவே முடியாது. அதைத்தான் சொல்லணும். நம்முடைய அடையாளம் என்பது நாம் பற்றி கொள்ள வேண்டிய ஒன்று. அதில் நாம் இழிவாக கருத எதுவும் இல்லை, அதுதான் பெருமையாக கருதப்பட வேண்டியது. ஏன், ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நோபல் பரிசு, இலக்கியத்துக்கான பரிசு 10 ஆண்டுகளுக்கு முன்பு கூட ஆங்கில மொழி நாவல்களுக்கும் நூல்களுக்கும் கவிதைகளுக்கும் மாத்திரம்தான் கிடைத்தது. 10 ஆண்டுகளாக வெவ்வேறு மொழியில் எழுதப்படுகிற வேறு வேறு இலக்கியத்துக்கு தான் கொடுக்கிறது. இதைத்தான் நான் சொல்கிறேன். இட் இஸ் நாட் டுவர்ட்ஸ் குளோபலைசேஷன் பட் லோக்கலைசேஷன். கோயிங் இன் சர்ச் ஆஃப் யுவர் ரூட்ஸ். அதுதான் நீ யார் என்பதை உனக்கு சொல்லும். வேர்களை தேடிப்போ மகனே, வேர்களை தேடிப்போ மகளே என்று உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். வேர்களை தேடிப்போவதனுடைய முதல் படி எனக்கு தெரிந்தவரை 2. ஒன்று, உங்கள் குலசாமி என்ன, உங்கள் அப்பத்தா கும்பிட்ட சாமி எது, உங்கள் கோவில் எது. நீங்கள் என்ன மதமாக வேணா இருக்கலாம். நான் என்னுடைய மதத்தை பற்றி சொல்லுகிறேன். நீங்கள் எந்த மதமோ அதனுடைய ஆதி வேறு எது, வழிபாட்டு முறை எது, தொழுகை முறை எது, அது உங்களினுடைய வேரினுடைய ஒரு பகுதி. உங்கள் வேரினுடைய 2வது இதைவிட முக்கியமான பகுதி உங்களினுடைய மொழி. அதுதான் அடையாளத்தினுடைய ஆணிவேர். அப்ப எது உன்னுடைய அடையாளமோ அதுவே உனக்கு தெரியவில்லை என்றால் உன்னுடைய பர்சனாலிட்டி, உன்னுடைய விழுமியம் முழுமை பெறவில்லை என்ற ஒரு செய்தியை உங்கள் பிள்ளைகளோட அறிவு தளத்தில் நின்று பேசுங்கள். எல்லா பிள்ளைகளும் தமிழை படிக்க விரும்ப மாட்டார்கள். நான் இந்த மேடையில் சொல்லுகிறேன். இங்கே இவ்வளவு முயற்சி எடுத்த பிறகும் 10 விழுக்காடு அல்லது 20 விழுக்காடு நீங்கள் வெற்றி பெற்றால் நான் அதை மாபெரும் வெற்றி என்று சொல்லுவேன். ஆனால் என் கேள்வி என்னவென்றால், இது உங்கள் கனவா என்பது என்னுடைய கேள்வி. இது உங்களுக்கே கனவாக இல்லை என்றால் உங்கள் பிள்ளைகள் அந்த இடத்துக்கு வந்து சேரவே மாட்டார்கள். இதுவரை நமக்காக கனவு கொண்டோம். சின்னஞ்சிறு வயதில் நான் அப்படி ஆகணும், நான் இப்படி ஆகணும்னு கனவு. இளமை பருவத்தில் அந்த காதல் இந்த காதல் என்று கனவு. திருமணம் முடிந்த உடனே என் பிள்ளைகள், என் குடும்பம், எங்களுக்கு அந்த கார் வேணும், எங்களுக்கு இந்த வீடு வேணும், பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் என்னை விட பெரிய கார் வச்சா மானத்தோடு தமிழன் வாழ முடியுமா? அதெல்லாம் ஒரு வயசில் வரத்தான் வரும். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் தினம் கார் அப்படி தொடைப்பாருங்க. அவர் மாதிரி கார் தொடைக்கிறவர் நான் வாழ்க்கையிலே பார்த்தது. கார் துடைக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சுட்டு அவன் வெறும் தண்ணி தான் மோந்து கொடுப்பான், இவர் தான் துடைப்பார். இப்படி துடைப்பார் கார். 6 மாதம் கழித்து கார் அவர் சீந்தவே இல்லை. என்னங்க காரை துடைக்கிறதே இல்லைன்னு, இதெல்லாம் ஒரு கார், என்னங்க அப்படி துடைச்சிங்களே, பக்கத்து வீட்டுக்காரர் இதை விட பெரிய கார் வாங்கிட்டாங்க. அப்போ நம்ம மதிப்பீடுகளே மற்றவர்களை வைத்து என்று ஆன பிறகு, சகோதரர்களே, இந்த கனவு உங்களுக்கு இருக்கிறதா என்ற கேள்வி என்னையும் சேர்த்துத்தான். நான் வேறு நீங்கள் வேற, எல்லாருக்குமான கேள்வி. இந்த கனவு இருக்கிறதா? அப்போ நீங்கள் அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க, இந்த கனவு என்ன அவ்வளவு முக்கியமா? நாளைக்கு ஆஃபீஸில் போனால் என் பாஸ் என்னை தாளிக்க போகிறான், நானே லாங் வீக்கெண்டுன்ற ஒரே காரணத்துக்காக உன் பேச்சை இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருக்கேன். நீளமான வார விடுமுறை என்ற காரணத்தினால் இதுவரை உட்கார்ந்திருக்கிறோம். இது மட்டும் ஆசாத் மாத்திரம் நீளமான வார விடுமுறை இல்லாத ஒரு சனிக்கிழமை இதை வைத்திருந்தால் அல்லது ஞாயிற்றுக்கிழமை வைத்திருந்தால் நாங்கள் ஒத்தையில் தானே பேசிக்கிட்டு தெரியணும்.
18 விருதுகளையும் கொடுத்த பிறகு இங்கே ஒரு புழு பூச்சி இருக்கும் என்று நினைத்தீர்களா? நாங்கள் இந்த அவார்ட் செரிமனியில் மகேஷ்க்கு ரொம்ப நல்லா தெரியும், எனக்கு சுமாராக தான் தெரியும். இந்த அவார்ட் செரிமனிக்கு ஒரு தடவை என்னை கூட்ட ஒரு விருது கொடுத்தாங்க. நம்ம தமிழர்களுடைய வழக்கமே என்னென்னா, வரலாறு காணாத கூட்டம் அப்படின்னா மைக் செட் போட்டவரையும் சேர்த்து 3 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த அவார்ட் செரிமனியில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, எல்லோரும் கை தட்டுவாங்க. நான் விருது வாங்கிட்டு அந்த அந்த யூடியூப்பில் போட்டாங்க, சிம்ரன் கை தட்டுறாங்க. அப்புறம் அது பேர் என்னங்க, எல்லா நடிகைகளும் கை தட்டுறாங்க. நான் அவார்டு வாங்கினோடனே நானும் எங்கள் வீட்டுக்காரர் தான் போயிருந்தேன். அவர்கிட்ட கேட்டேன், நான் அவார்டு வாங்கினப்போ சிம்ரன்லாம் இருந்தாங்களே. அவர் சொன்னார், லூஸு, அவங்க தனியாக வந்து கை தட்டுறத நீ அவார்டு வாங்கும்போது ஒட்டி ஒட்டி போட்டாங்கன்னு. நான் கூட நினைச்சேன் எனக்கு சிம்ரன்லாம் கை தட்டுறாங்க. அவங்க வரவே இல்லை, அவங்க தனியாக வர வச்சு அவங்கள கை தட்டுற மாதிரி எடுத்து அனுப்பிச்சிட்டாங்களாம். அப்போ யார் அவார்டு வேணாலும் அவங்க கை தட்டுறதை போடுறாங்க. இப்போ இங்கே நாங்கள் அந்த மாதிரி ஒத்தையில் பேசிக்கிட்டு இருப்போம். எங்களுக்கு நீங்கள் கேட்கலாம்ல, அது ஏன் என்னுடைய கனவாக இருக்க வேண்டும்? ஒரு நீள வார விடுமுறை இல்லாவிட்டால் நாங்கள் இங்கே கூட வந்திருக்க மாட்டோம். அது ஏன் என்னுடைய கனவு? நாளைய என் வாழ்க்கைக்கு அது எந்த விதத்தில் முக்கியம் என்று நீங்கள் கேட்பீர்களா இல்லையா? அதற்கான விடையை சொல்லிவிட்டு நான் முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். நாங்கள் ஓகேவா? அது மட்டும் இருக்கலாமா? திரும்பவும் முத்துலிங்கம் அவருடைய இன்னொரு கதை ஜெட் வேகத்தில் சொல்ல போகிறேன். முத்துலிங்கம் டொரண்டோவில் ஒரு முடி திருத்தக நிலையத்துக்கு போகிறார், சலூன். அங்கே போகிறார். அவருக்கு முடி திருத்துகிற சகோதரர் ஒருவர். அவரை பார்த்தால் அரேபியர் மாதிரி தோற்றம் அப்படி இருக்கிறது. இவர் அரபு மொழி தெரியுமா என்று கேட்கிறார். அவர் சொல்ல, எனக்கு அரபு மொழி தெரியாது. என்ன, அரேபியராக இருந்து கொண்டு அரபு மொழி நான் அரேபியர் அல்ல. அப்படியா? உங்கள் தாய்மொழி பேர் என்ன? முத்துலிங்கம் கேட்கிறார். அந்த சகோதரர் சொல்லுகிறார், என்னுடைய தாய்மொழியின் பேர் அராமிக். ஓ, அராமிக் என்று ஒரு மொழி இருக்கிறதா என்று இவர் கேட்கிறார். அராமிக் என்ற மொழிதான் இயேசு பெருமான் பேசிய மொழி. அவர் ஹீப்ரு மொழியில் பேசல, இயேசு பெருமான் அராமிக் என்ற மொழியில் தான் பேசினார். இயேசு பெருமான் பேசிய மொழி என்னுடைய மொழி என்று அந்த சகோதரர் சொல்லுகிறார். அப்படியா? உங்கள் மொழி பேசுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? குறைந்து கொண்டே வருகிறோம். இவர் கேட்கிறார், உங்கள் மொழி பேசுகிறவங்க எவ்வளோ பேர்? தெரியல, 8 கோடியிலேருந்து 10 கோடி இருக்காங்க. உங்கள் மொழி வாழும் ஐயா, உங்கள் மொழி வாழும்னு அவர் சொல்கிறார். ஏன் உங்கள் மொழி வாழாத? ஏன் அப்படி சொல்கிறேன்? எனக்கு குறைந்து கொண்டே வருகிறோம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? என் மனைவி இருந்த மட்டும் நானும் அவளும் மாத்திரம்தான் அராமிக் மொழியில் பேசணும் இந்த ஊரில். அப்புறம் என் மனைவி இறந்துட்டாங்க. ஐயோ, அப்போ யாரோட பேசுகிறீங்க? அந்த சகோதரர் சொல்லுகிறார், இங்கே முடித்திருத்துகிற வேலையை முடித்துவிட்டு ராத்திரி 10 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போய்விட்டு என் வீட்டின் சுவரோடு நான் அராமிக் மொழியில் பேசுவேன் என்று சொல்லுகிறார். சுவரோடு பேசியவன் என்று அந்த கதைக்கு பெயர் வைத்தார் முத்துலிங்கம். பெருமக்களே, எத்தனை பெரிய மொழி! இயேசு பெருமானே பேசிய மொழி. அந்த மொழி கூட அருகி 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 வர முடியும் என்றால் என்ன காரணம்? அந்த மொழியில் பேசுகிறவர்கள் இல்லை என்பது காரணம். இந்த வசை உன்னை எய்திடலாமோ என்று மகாகவி பாரதி கேட்டான். மெல்ல தமிழ் இனி சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் என்றந்த பேதை உரைத்தான். இந்த வசை உன்னை எய்திடலாமோ என்று தமிழ்த்தாய் நம்மை பார்த்து கேட்பதாக மகாகவி பாரதி எழுதினான். அப்போ இந்த ரிலே ரேஸ் ஓடி இருக்கீங்களா? சின்ன பிள்ளைல 4 பேர் ஓடணும். உசேன் போல்ட் கூட ஓடுவார். ஃபைனல் லெக்கில் தான் அவர் நிற்பார். அந்த 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 தண்டு இருக்குல்ல, அதை நீ வாங்கிட்டு அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துடணும். நீயே எடுத்துகிட்டு 400 மீட்டர் ஓடினா நீ இது ஃபவுலு. நீ நின்றுட்டு அடுத்தவன்கிட்ட கொடுக்கணும். அடுத்தவன் வாங்கிட்டு அவன் 100 மீட்டர் ஓடுவான். அடுத்த 4 பேர் அந்த விளையாட்டு விளையாடி இருக்கீங்களா? மொழி என்பது நம் கையில் இருக்கிற ஒரு தண்டு. 2000 வருஷங்களாக ஓடி 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 நம் வரையில் வந்து விட்டது. இப்போ உங்களிடம் தேர்வு இருக்கிறது. நீங்கள் நினைத்தால் அதை கீழே போடலாம். உங்களை யார் தடுக்க முடியும்? என்னை யார் தடுக்க முடியும்? யாரும் தடுக்க முடியாது. இது என்ன மேண்டேட்டா உங்களுக்கு? உங்கள் தாய்மொழியில் நீங்கள் பேசவில்லை என்றால் ஆஸ்திரேலியாவில் உங்கள் பிஆர் தானே, இங்கே பிஆரை கேன்சல் அப்படிலாம் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. உங்கள் தேர்வு. நான் கீழே போடுறேன், எனக்கு வேணாம், சரி போடு, என்ன இப்போ? ஆனால் 2000 வருஷமாக உங்கள் தாத்தாவுக்கு தாத்தா எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ தூரம் கொடுத்துட்டாங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டு ஓடி நமக்கு அடுத்த இருக்கிறவங்கள்ட்ட அதை நம்ம கொடுக்கலைன்னா அது கீழே விழுந்துரும்ல. சுவத்தோடு தான் பேசணும். அப்புறம்
எனவே பெருமக்களே, கனவு என்பது நமக்கான கனவுகள் தேவை. அதை உண்டுதான் ஜீரணித்து வாழுகிறோம். ஆஸ்திரேலியாவுக்கு வரணும்னு எனக்கு ஒரு கனவு, ஆஸ்திரேலியாவுக்கு 4வது தடவையாக வரணும்னு எனக்கு ஒரு கனவு. ஏன் இருக்கக்கூடாது? ஏன் இருக்கக்கூடாது? இதற்கு பிறகு இவர்களால் அநேகமாக பேச முடியாது என்று எத்தனை யூடியூபுகள் என்னை பற்றி சொல்லி அவங்க வியூவர்ஷிப்பை ஜாஸ்தி பண்ணாங்க. இனிமேல் பாரதி பாஸ்கரால் பேச முடியுமா? இவனுக்கு வியூ வரத்துக்கு அதை நான் பார்க்கல. ஏன்னா நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் பார்த்துருப்பார்ல, என் பிள்ளை பார்த்துருக்கோம்ல, எங்கள் அக்கா பார்த்துருப்பாங்கல்ல, எப்படி எழுதிருப்பாங்க அவங்க? அவங்களுக்கும் அந்த கேள்வி தான் இருக்கு. அப்போ சொல்ல இனிமேல் அவரால் பேச, ஏதோ ஒரு டாக்டர், அவர் என்ன பார்க்குற டாக்டர், அவரை கூட இந்த வியாதி வந்தவர்களால் பேச முடியும், அநேகமாக முடியாதுன்றாரியோ வாய கழுவியார். அப்போ மருத்துவமனையில் இருந்தபோது என்னுடைய டாக்டர் என்கிட்ட சொன்னார், ரொம்ப தலைவலிக்கும். நான் உடம்பு சரியில்லாமல் போனதை பற்றி பேசுறது இல்லை, ஆனால் இப்போ ஏதோ ஃப்ளோவில் வந்துருச்சு, சாரி. அந்த டாக்டர் சொன்னார், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் விடுங்க, எல்லாம் வந்தாச்சு. இப்போ கஷ்டமாக இருக்கும், ஆனால் அந்த கஷ்டத்தை போகிறதுக்கு என்ன செய்யணுன்னாக்க, நீங்கள் அடுத்த வருஷம் என்ன பண்ணுவீங்கன்னு கற்பனையில் அந்த பார்த்துட்டே இருங்க. யூ மஸ்ட் விஷுவலைஸ் யுவர் ட்ரீம்ஸ். உங்கள் கனவுகள் நடப்பதாக நினைத்து நீங்கள் பாருங்கள். பிரபஞ்சம் உங்கள் கோரிக்கைக்கு செவி சாய்க்கும். அப்ப மெல்பர்ன்ல வந்து பேசுறதா கனவு கண்டேன். அமெரிக்காவில் கூட்ட அமெரிக்காவில் பேசுறதா கனவு கண்டேன்னு சொல்லுங்க. திரும்ப வருவதாக என் கனவு இருந்தது. திரும்ப வருவதாக என் கனவு வர முடியும். உங்கள் மனதுக்கு நீங்கள் நினைப்பதை விட அதிக சக்தி இருக்கிறது. விசையொரு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன், தசையனை தீ சுடினும் சிவ சக்தியை பாடிடும் நலகம் கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன், இவை அருள்வதில் உனக்கு எதுவும் தடையுள்ளதோ என்றான் எங்கள் மகாக்கள். பிரார்த்தனையாக வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு இந்த கனவு இருக்கு, இதை அடைந்தே தீருவேன் என்று நிற்பவர்கள் ஒரு நாளும் தோற்பதில்லை. நீங்கள் அதை அடைய வேண்டும் என்றால் சில விஷயங்களை விட வேண்டும். எதை விட வேண்டும், எதை அடைய வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். எங்க பக்கத்து வீட்டு கிளாரா சொன்னா நடக்காது. ஊர்ல இருந்து எங்க அக்கா போன் பண்ணிச்சு, நடக்காது. நீங்க முடிவு பண்ணுங்க, எதை எடுக்கணும், எதை விடணும். சிலதை விட்டாதான் சிலதை அடைய முடியும். எதை விடணும், எதை அடையணும்ன்ற முடிவு பிரத்யேகமான முடிவு. அர்ஜுனன் சித்திர லேகா என்கின்ற பெண்ணை திருமணம் செய்து சித்ராங்கதா என்ற பெண்ணை அர்ஜுனன் திருமணம் செய்து கொள்கிறான். அவர்களுக்கு பப்ருவாகனன் என்ற மகன் பிறக்கின்றான். சித்ராங்கதாவையும் மகனையும் மேலே பைத்தியமாக இருந்தான் அர்ஜுனன். பைத்தியம்னா பைத்தியம். ஆனால் போருக்கான சமயம் வந்தோடனே அர்ஜுனன் சொல்கிறான், நான் கிளம்பி போகிறேன். அரண்மனையே சிரிக்குது, அதெல்லாம் பக்கத்து ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்துடுவேன், பிள்ளையும் பொண்டாட்டி விட்டு ஒன்றால் இருக்க முடியாது. அர்ஜுனன் பதிலே சொல்லலை. என்னை பொறுத்தா சொல்லலாம், ஒன்றும் சொல்ல. கிளம்புகிற நாள் வந்தது. அவன் மனைவி அலட்டிக்கவே இல்லை. பிள்ளை வீட்டிலாம் இருக்க மாட்டான், திருமணம் போயிட்டு ஓடி வருவாங்க. குதிரை மேல் இது ஏறிய அர்ஜுனன் அப்படியே போனான், திரும்பியே பார்க்கல. கூட வந்த நண்பன் கேட்டான், உனக்கு மனசாட்சி இல்லையா, நீ போற இனிமே வருவியான்னு தெரியாது, திரும்பி பிள்ளைய ஒரு தடவை பார்த்துட்டு போத, அப்பா அப்பான்னு கை நீட்டுதே, அப்படியே போற நீ. அர்ஜுனன் சொன்னான், எந்த உக்ரத்தோடு உறவுகளில் ஈடுபட்டேனோ அதே உக்ரத்தோடு அதை புறக்கணித்து என்னால் போக முடியும், என் பாதை எனக்கு முக்கியம் என்று சொன்னான். நீங்க உறவுகளை புறக்கணிக்கணும் நான் சொல்ல, ஆனால் அந்த முடிவுகளை நீங்கள் எடுங்கள். சிலது விட்டாதான். நான் வீட்டில் 3 வேளை சோறாக்கிட்டு தான் நான் போய் என்னுடைய கம்பெனியில் அடுத்த ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ண முடியும்னா நடக்காது. ஏதாவது ஒன்று விடணும். மாமியார் ஃபோன் பண்ணி கேட்டால் கூட ஏதாவது ஒன்று விடணும். கோமா சொல்ல வேணாம், அவ்வளோதாம்மா என்னால் முடியும், இன்றைக்கி ரொட்டி தான், எனக்கு ரொட்டி பிடிக்காது, சாப்பிடாத கண்ணா, இட்ஸ் ஓகே. நீங்கள் போகணுன்னு முடிவு பண்ணிட்டா அந்த பாதை தான் கண்ணுக்கு தெரியும். அதுதான் கனவுகளை அடைவதற்கான வழி. பாட்டன் சொன்னான், கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. கொக்கு நின்றுக்கிட்டே இருக்கும், பசிக்கும் கொக்குக்கு, பெரிய மீனெல்லாம் போகும், விட்டுரும். ஏய் மீனை சாப்பிடு, உனக்கு தான் பசியாக இருக்கே, எனக்கான மீன் இன்னும் வரலன்னு காத்துக்கிட்டே இருக்கும். சரி, இதை இப்போ முன்பசிக்கு சாப்பிட்டுக்கோ, உனக்கான மீன் வர்றபோது அந்த இதை சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்தில் அது வந்துட்டா இதை துப்பறத்துக்குள்ளே அது போயிடும். பட்டினியாக இருந்தாலும் இருப்பேனே தவிர எனக்கான மீன் வருகிற வரை நான் சாப்பிட மாட்டேன் என்று நின்ற கொக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு விழுமியமாக நம் முன்னாலே நிற்கட்டும். எனவே அன்பான மெல்பர்ன் வாழ் சொந்தங்களே,
நம்மகிட்ட நிறைய பொசிஷன்ஸ் இருக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் நிறைய வேலை இருக்கு. நீங்களும் நல்ல பெரிய பெரிய வீட்டில் இருக்கீங்க. அடேங்க அப்பா, வாஷிங் மிஷின் வைக்க ஒரு ரூமு, நாங்கள்லாம் நோட்டீஸ் பண்ணலன்னு நினைக்கிறீங்க. அதுக்கெல்லாம் வேலை போட்டால் நிறைய இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த வேலையெல்லாம் சாதாரணம். உங்கள் நெஞ்சத்தில் இருக்கிற கனவுக்கு விலையே கிடையாது. ஏனென்றால் அந்த கனவை அடைகிற நாள்தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய முழுமையை உணர்ந்த நாள். அதை நோக்கி பயணம் செய்கிற நீங்கள் உங்கள் சமூகத்துக்காக, உங்கள் மொழிக்காக, உங்கள் நாட்டுக்காக, உங்களினுடைய வாழ்க்கைக்காக, உங்கள் ஆன்ம விடுதலைக்காக நீங்கள் காணுகின்ற கனவுகள் அத்தனையும் நிறைவேறட்டும் என்று பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. இந்த பேச்சுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்திருந்தாங்க. மிக்க நன்றி மேம். SGF Fresh Produce presents Agni Siragukhal, co-sponsored by Hansen Medical Center. Welcome to Hansen Medical Center, your trusted partner in health and wellness. From comprehensive general practice to our exclusive DRV women's health and aesthetics studio. Need help fast? Our urgent care services are here when you need them most. Plus expert dentistry to keep your smile bright. Hansen Medical Center. Complete care, all under one roof.